பால் ஊட்டியவர்களும் தாயாக ஆகிவிடுவார்கள். இஸ்லாமிய சட்டப்படி அது விளங்கிக்கிறோமே. முதல்ல அதை விளங்கிட்டா தான் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் விளங்கும். இஸ்லாமிய சட்ட பிரகாரம் என்னன்னு கேட்டால், ஒரு குழந்தைக்கு, ஒரு அந்நிய குழந்தைக்கு ஒரு அந்நிய பெண் பால் கொடுத்துட்டாள்னு சொன்னால், பால் கொடுத்த காரணத்தினால அந்த குழந்தைக்கு இவள் தாய் என்ற அந்தஸ்துக்கு வந்துடுவாள். தாயின்னு வந்துடுவாள்னா என்ன அர்த்தம்? சொத்துல பங்குன்னு அர்த்தம் கிடையாது. தாய் சொத்துல பிள்ளைக்கு பங்கு, பிள்ளை சொத்துல தாய்க்கு பங்கு, அந்த ஒரு வாரிசுக்கு வரமாட்டாங்க. வேற எதுக்கு வருவாங்கன்னு கேட்டால், அந்த திருமண உறவு சம்பந்தம் பண்றதுக்கு பாருங்க, அந்த மேற்றுகள் வரும் பொழுது தாயை ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ண முடியுமா? ஒரு பெண்ணு ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டி விட்டாலே ஆனால் அவள் தாய்ங்கிற அந்தஸ்துக்கு வந்து விடுகிறாள். பிறகு இவன் ஒரு இளைஞனா போய் அவள் ஒரு விதவையா இருக்கிற ஒரு நிலை இருந்து இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா, அவங்க தாய் பால் கொடுத்துட்டாங்க என்ன இருந்தாலும் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய சட்டம். தாயை மட்டும் கிடையாது, பால் கொடுத்த காரணத்தினால, அந்த பால் கொடுத்ததனால் ஏற்படுகிற அந்த பெண்ணுடைய எல்லா உறவுகளுமே இவனுக்கு இவனுக்கு வந்துடும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒரு குழந்தை ஒரு பெண்ணிடத்தில் பால் குடிக்குது. அந்த பெண்ணுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளை யாரோ இவன் யாரோ. இந்த பெண்ணு இவனுக்கு பால் கொடுத்த உடனே அந்த பொம்பளை பிள்ளை இவனுக்கு சகோதரியா போயிடும். ஏன்னா அவங்க அம்மா ஆயிடுறாங்கல்ல, அவங்க அம்மாண்டு ஆயிட்டாங்கன்னு சொன்னா அம்மா பிள்ளை யாரு? சகோதரி தானே. அப்ப பால் குடி சகோதரி. அப்ப நம்ம ஒரு பெண்ணிடத்தில் பால் குடிச்சோம்னு சொன்னா அந்த 2 வருஷத்துக்குள்ள அந்த பால் குடிச்ச பெண்ணுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னவாயிருவாங்க? சகோதரி ஆயிடுவாங்க. அதை கட்டக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. அது ஒரு சட்டம். அதே மாதிரி ஒரு ஒரு பெண்ணு பால் ஊட்டுறாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு சிஸ்டர், தங்கச்சி இருக்கிறாங்க. இப்ப பால் ஊற்றின பிறகு இளைஞன் ஆயிட்டான். அவருடைய தங்கச்சி இவன் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அவங்க சின்னமாயிடுறாங்க. எப்போ இவ பால் கொடுத்தவள் தாயின்னு வந்துடுறாளோ, பால் கொடுத்தவள் தாயின்னா தாயுடைய தங்கச்சி யாரு? சின்னம்மா. தாயுடைய அக்கா யாரு? பெரியம்மா. தாயுடைய மாமியாரு, அந்த மாதிரி வரும். என்னென்ன உறவுகள்லாம் மார்க்கத்தில் ஹராம், திருமணத்துக்கு ஹராமா இருக்கிறதோ அந்த உறவுகள் எல்லாம் இந்த தாயை ஒட்டிக்கிட்டு இந்த குழந்தைக்கு ஒடியாந்துரும். இந்த தாயை ஒட்டிக்கிட்டு இது சட்டம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டால், அந்த சட்டம் திருமறை குர்ஆன்லையும் இருக்கிறது, ஹதீஸ்லையும் இருக்கிறது இந்த சட்டம். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 4:23 4:23 என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுக்கு யார் யாரையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், பெற்றெடுத்த தாயாரை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஓ பனாத்துக்கும், உங்களுடைய மகள்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஓ அகவாத்துக்கும், உங்கள் சகோதரிகளை பண்ணக்கூடாது, ஓ அம்மாத்துக்கும், உங்களுடைய தகப்பனோட பிறந்த சகோதரிகளை, மாமிகளை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஓ ஹாலாத்துக்கும், உங்களுடைய தாயோட பிறந்த சகோதரிகள், சின்னமா பெரியம்மாக்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஓ பனாத்துல் அஹி, சகோதரனுடைய மகள்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளையை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஓ பனாத்துல் உக்தி, சகோதரியின் புதல்விகளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லானக்கும், உங்களுக்கு பாலூட்டிய அன்னையரையும் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, பாலூட்டிய அன்னையரையும். மேலும் அகவாத்திக்கும் என ரலாத்தி, பாலூட்டியதால் ஏற்படுகிற அந்த சகோதரிகள், அந்த உங்களுடைய சகோதரிகளையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணிடத்தில் பால் குடிச்சு அவளுடைய பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி இது 4வது அத்தியாயம் 23வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 2645வது ஹதீஸ்ல சொல்றாங்க. அதாவது இரத்த சம்பந்தத்தின் மூலமாக என்னென்ன உறவுகள் எல்லாம் ஹராம் ஆகுமோ அதெல்லாம் பால்குடி சம்பந்தமாகவும் ஹராம் ஆகும். யஹ்ருமு மினர் ரலாஇ மா யஹ்ருமு மினன் நஸபி, இரத்த சம்பந்தத்தினால என்னென்னலாம் ஹராமு? அக்கா ஹராமு, தங்கச்சி ஹராமா? பால் ஊற்ற வகையில் உள்ள அக்கா ஹராமு, தங்கச்சி ஹராமு, சின்னம்மா ஹராமா? இதுலேயும் ஹராம் ஆயிரும். பெரியம்மா ஹராமா? அதுவும் ஹராம் ஆயிரும். இப்படி என்னென்னலாம் இரத்த சம்பந்தத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஹராம்னு சொல்றீங்களோ அதே மாதிரி இவளை தாயின்னு வைத்துக்கொண்டு, இவள் தாய் என்று சொன்னால் மற்ற உறவுகள்லாம் இவனுக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்து அந்த ஹராமான உறவு அதுக்கு உள்ள வறுமையானால் அவங்களுக்குள்ள திருமணம் செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த பாலூட்டுதல் என்ற சட்டத்தை விளங்கிக்கிறோன்னு ரொம்ப கவனமா இருக்கணும்.
பால் ஊட்டுதல் என்பது வந்து ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுறதா தாய் உதாரணமாக எடுத்துக்கிறோமே, ஒரு தாய் மாமாவுடைய மாமி இருப்பாங்க, அந்த மாமிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, இவங்க ஏதாவது அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து விட்ருவாங்க. நாளைக்கு இவங்க கணக்கு வச்சிருப்பாங்க, இந்த பிள்ளை இந்த பொண்ணு பையனை கட்டி கொடுக்கணும் அப்படி நினச்சிருப்பாங்க. அப்படிலாம் நினச்சி அதெல்லாம் வரக்கூடியனால பால் ஊட்டும் பொழுது பலதையும் யோசிக்கணும். இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தால் நம்ம நாளைக்கு எதிர்காலத்தில் இந்த மாதிரி பல திட்டங்களை வச்சுருக்கிறோம், அதெல்லாம் பாதிக்குமான்னு யோசித்து பார்த்தா என்ன செய்யணும், அந்த பால் ஊட்டுதல்ங்கிறதுக்கு வரணும். இல்லை சம்மந்தம் இல்லாத யார்கிட்டயா கொடுத்துடலாம். அந்த பால் ஊட்டுதல் என்ற காரணத்தினால இப்படி ஒரு மார்க்கத்தில் ஒரு சட்டம் வந்து நிற்கும், தாய் சகோதரன்கிற உறவு ஏற்படும் என்பதை கவனித்துக் கொள்ளணும். இந்த பால் கொடுக்கறது வந்து அதையும் விளங்கிக்கிறேன்னு இந்த சட்டம் நிறைய பேர் விளங்காமல் இருக்கிறாங்க. பால் கொடுக்குறதுன்னா என்ன தெரியுமா, ஒரு வெளியே தாயார் வெளியே போயிட்டாங்க, குழந்தை அழுவுது, குழந்தை அழுவும் போது என்னென்னமோ அமர்த்தி பார்க்குறாங்க, அது வந்து குழந்தை அழுகையை நிப்பாட்ட முடியலை. உடனே என்ன செய்கிறாங்க, அந்த யாரோ ஒரு சொந்தக்கார பொண்ணு எடுத்து பால் கொடுத்துருச்சு, சும்மா ஒரு தடவை அந்த அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி கொடுத்துருச்சு. இது உடனே இவங்க தாய் ஆயிடுவாங்களா, அல்லது ஏதாவது கணக்கு இருக்குதா, பால் வந்து இன்னும் ஒரு லேசாக வாய வச்சோன்னே தாயின்னு ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி ஆகமா. அதுக்கு நிறைய ஷர்த்து இருக்குது, அதுக்கு நிறைய விதிமுறை இருக்குது. என்ன விதிமுறைன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷா நாயோட போகும்பொழுது அங்கே ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஆம்பளை இருக்கிறார். இவர் யாருமான்னு கேட்குறாங்க ஆயிஷா நாய்கிட்ட. இவர் பால் குடி சகோதரர், இவருக்கு எங்கள் தாயார் வந்து பால் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி இப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உன்னுர்ன மண் இஹ்வானுக்குன்ன, உங்களுடைய சகோதரர்கள் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்போ இன்னம ரலாத்து மினல் மஜா, பால் ஊட்டுதல் என்பது பசிக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் பால் ஊட்டுதல். வந்து சும்மா ஒரு குழந்தை அமர்த்துறதுக்காக வேண்டி பசி அடக்கிறதுக்கு இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் பால் ஊட்டுறது ஆகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரியில் 3647, 5102 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தைக்கு இன்னொரு பெண் பால் கொடுத்து விட்டால் கொடுத்த உடனேயே அவங்க தாய் என்ற நிலைக்கு வருவார்களான்னு சொன்னால் அப்படி வரமாட்டாங்க. அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன் கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது சஹீஹ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2628வது ஹதீஸ், லா தஹருமுல் மஸ்ஸத்து வலல் மஸ்ஸத்தானி, ஒரு தடவை 2 தடவை அந்த பால் அருந்துவதனால் தாய் என்ற உறவு ஏற்படாது. ஒரு குழந்தை தாய் ஒரு தடவை 2 தடவை பால் குடித்ததுனால எல்லாம் அந்த தாய்ங்கிற உறவு ஏற்பட்டு விடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து முஸ்லீமில் 2629வது ஹதீஸில் இருக்கிறது, லா தஹருமுல் இம்லாஜத்து ஒல் இம்லாஜத்தானி, ஒரு தடவை 2 தடவை பால் குடிக்கிற காரணத்தினால எல்லாம் அந்த தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்பட்டு விடாது. ஒரே ஒரு தடவை பால் குடிச்சாச்சு தாய் ஆயிட மாட்டாங்க, 2 தடவை பால் குடித்தாங்க தாய் ஆயிட மாட்டாங்க. எவ்வளவு இருந்தால் தாய்ங்கிற நிலை வரும்னு கேட்டால், ஹம்சு ரலாத்தின் ஹர்ரிம்ன, 5 தடவை பால் குடித்தா தான் தாய்ங்கிறது வரும். ஏதோ ஒரு நாள் குழந்தை அழுவுதுங்கிறதுக்காண்டி பால் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உடனே அம்மா பால் கொடுத்துட்டு அம்மா வாயாயிருச்சு அப்படின்னு ஆயிடாதுங்க. 5 தடவை. இப்போ ரலாத்துனா ஒரு தடவைன்னு இருக்கிறது. ஒரு தடவைன்னு சொன்னால் ஒரு தடவைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு தடவை வாய் வைக்கிறது இல்லை. ஒரு தடவைன்னு சொன்னால் ஒரு டைம் கொடுக்கறது. அந்த மாதிரி வந்து 5 டைம்ஸ் 5 வேளை கொடுத்தால்தான் 5 நாளைக்கு அல்லது ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை, அது மாதிரி 2 நாளையில் அப்படி 5 தடவை கொடுத்தா தான் அதிகபட்சம், அது குறைஞ்சபட்சம் 5 கொடுத்தா தான் தாய்ங்கிறது வரும். ஏதோ குழந்தை அழுவுதுங்களுக்காக ஒரு நாள் 2 நாளைக்கு அப்படி அது மாதிரிலாம் செய்கிறதுனால எல்லாம் வந்து என்ன வராது, அந்த தாய்ங்கிற உறவு ஏற்படாது. இதை நம்ம விளங்கிக்கிறணும். இது அதுக்கப்புறம் இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸுகள் எல்லாம் 2628 முஸ்லீம், 2629 அதுவும் சஹீஹ் முஸ்லீம் தான். வந்து 2631 அதுலேயும் இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸ் இருக்குது. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பால் கொடுத்தல் என்பதும் கூட பால் கொடுக்கணும். அதாவது பாலை சுரக்காத ஒரு பெண்ணு குழந்தை அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி சும்மா வாய வச்சாங்கன்னு வைங்களேன், அது வராது. அதாவது குழந்தைய தாய் ஓடி போச்சு, தாய் இல்லை, வெளியே போனவங்கள காணா, குழந்தை அழுகுதுங்கிறதுக்காக வேண்டி பால் சுரக்காத ஒரு பெண்ணு வந்து அவங்க மார்பகத்தில் குழந்தைய வச்சு அந்த ஒரு அழுகை அமர்த்துறதுக்காக செஞ்சாங்கன்னு சொன்னால்
அது 100 தடவை செஞ்சா கூட அதனால தாய் வராது. பால் வந்து சுரந்து பாலை வந்து என்ன செய்யணும், குடிக்கணும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பால் குடி. ஆயிஷா நாயகி சம்பவம் சொன்னோம் இல்லையா, ஆயிஷா நாயகி அவர்களோட ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து யாருன்னு கேட்டால் சகோதரர் அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி. என்ன சகோதரர், யார் சகோதரன் சிந்திச்சு பார்த்துக்கிறங்க. பசிக்கா வேண்டி பால் குடிச்சு இருக்கணும், அதான் சகோதரர். இவர் அப்படி இல்லைன்ற சொல்ல தெரிஞ்சிருக்கிறது. அதாவது ஆயிஷா நாயுடைய தாயார் வந்து ஒரு அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி கொடுத்துருக்குறாங்க, அவ்வளவுதானே தவிர இது வந்து அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி பால் கொடுக்கல. இந்த மார்பகத்தில் வச்சு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. அப்போ அந்த பசிக்காக வேண்டி, அந்த பசியை தீர்க்கிறதுக்காக வேண்டி கொடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பால் குடியில் சேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், பால் ஊட்டுதல் என்பது அது இப்படி நடக்கிறது இல்லை. ஒரு 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 தகவலுக்காக வேண்டி மார்பகத்தில் இருந்தே பால் அருந்தினால்தான், அந்த மார்பகத்து பாலை வந்து ஏதோ கறந்து அது மாதிரி எடுத்து ஒரு சங்கில் வச்சு ஒரு அது மாதிரி ஊற்றுனாங்கன்னு வைங்க, அது தாயாக வராது. இல்லைன்னா மாடு ஆடு மாடெலாம் தாயாக போயிடும் நமக்கு, வழங்குதா? அப்போ தாய்ங்கிறது எப்போ வரும்னு கேட்டால், அந்த மார்பகத்தில் வைத்து பாலை அருந்தினால்தான். அப்படிங்கிறது வந்து ஒரு ஹதீஸில் இருக்கிறதுல இருக்குன்னா, திருமதியில் இருக்கிறது, இல்லாமா ஃபத்தக்கல் அம்மா ஃபி சதி, அந்த மார்பகத்தில் இருந்து வைத்தை போய் நிறைக்கணும். அதுதான், அதனால தான் தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதையும் நம்ம வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் தாய் பிள்ளைங்கிற உறவு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண்ணிடத்தில் ஒருத்தன் பால் அருந்தின குழந்தை பால் அருந்தின உடனே தாயின் ஆயிருமான்னு கேட்டால், அதுக்கு இன்னொரு கண்டிஷனும் இருக்கிறது. என்ன கண்டிஷன் கேட்டால், 2 வருடத்திற்கு உள்ள இருக்கணும். 2 வருடத்திற்கு மேலே போன பிறகு ஒரு பேச்சுக்கு ஒரு 5 வயசு பிள்ளைக்கு ஒரு பாலை கொடுத்தான்னு வைங்க, கொடுத்தான்னு சொன்னால் தாய் பிள்ளையெல்லாம் கிடையாது. 3 வயசு பிள்ளைக்கு ஒரு அந்நிய பெண் பால் கொடுத்தான்னு வைங்க, அது வந்து தாய் பிள்ளை ஆகாது. ஏன்னா பால் குடித்தல் என்பதற்கு உரிய பருவம் என்னன்னு கேட்டால் 2 வருஷம்தான். 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெண்ணிடத்தில் ஒரு ஆண் வந்து பால் குடிச்சாங்கிற காரணத்துக்காக வேண்டி அவ தாயாகவோ இவ பிள்ளையாவோ ஆயிட மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நம்ம விளங்கிக்கிறணும். இது எங்க இருக்குன்னு கேட்டால், இது சஹீஹ் முஸ்லிம், இது திருமதியிலே 1072வது ஹதீஸில் இருக்கிறது. கான கப்லல் ஃபிதாமி, இது பால் குடிய மறக்கிறதுக்கு முந்தி ஏற்பட்டிருக்க வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ பால் குடிங்கிற அந்த பால் குடிங்கிற இந்த சட்டத்தை நம்ம விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைக்கு ஒரு அழுகை அமர்த்துறதுக்காக அந்த மாதிரி பால் ஒரு தடவை 2 தடவை கொடுத்தால் அது தாய் புள்ள வராது. பாலை சுரக்காதவர்கள் சும்மா ஒரு பால் குடிக்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டுறது, அந்த குழந்தை அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி அப்படி செய்தார்களேயானால் அதனாலேயும் அந்த மாதிரி பால் குடிக்க வராது. பால் குடி பருவத்தை தாண்டி போன பிறகு பால் கொடுத்தார்களேயானால் 100 தடவை கொடுத்தா கூட என்னவாகாது, தாய் பிள்ளைங்கிற மாதிரியான உறவு வராது. கறந்து வச்சுக்கிட்டு சங்கில வச்சு ஊற்றி வச்சுன்னு வைங்க, அதனாலையும் தாய் பிள்ளைங்கிற மாதிரியான உறவு வராது. இந்த மாதிரி இல்லாமல் 5 தடவை அது வந்து வயிறு நிறைகிற அளவுக்கு பால் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ தான் தாய் பிள்ளைங்கிற மாதிரியான உறவு ஏற்படும். இந்த சட்டம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை, மேலோட்டமாக வழங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்குரிய வாய் வச்சாலும் தாய் பிள்ளை நாங்கள் அப்படி நடந்து போச்சு அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இதை வந்து கவனத்தில் வச்சுக்கிறணும். அடுத்தது வந்து இந்த பால் கொடுத்த விவகாரம் ஒரு பஞ்சாயத்தாக வருது. என்ன பஞ்சாயத்தாக வரும் அப்படின்னு கேட்டால், ஒரு 2 பேர் கல்யாணம் பேசி வச்சுருப்போம். அப்போ ஒரு அம்மா வந்து இந்த 2 பேருக்கு நான் பால் கொடுத்துருக்கேன்ட்டா. என்ன அவங்க அதை 2 பேரை சம்மந்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்க, 2 பேருக்கும் ஒருத்தி பால் கொடுத்தா அப்போ அவங்க வந்து 2 பேருக்குமே சகோதரி ஆயிடுவாங்கல்ல. ஒரு பெண்ணிடத்தில் 2 குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு பெண் குழந்தையும் பால் குடிக்கிறாங்க. ஒரே நேரத்தில் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. 1980 ஒரு பையன் பால் குடிச்சிருக்கான் ஒரு பெண்ணிடத்தில். 1990 ஒரு பொண்ணு அதே தாயிடத்தில் போய் பால் குடிச்சிருக்கிறா. இவங்க 2 பேரும் சகோதரர் ஆயிடுவாங்க. இவங்க 2 பேரும் சகோதரியா அணிஞ்சிருவாங்க ஆயிடுவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மேட்டரை வந்து எப்படி தீர்மானிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்துல வந்து ஜட்ஜ்மெண்ட் அவ சொல்றது தான். யாரு? பால் கொடுத்தவ சொல்றா பாருங்க, அந்த பால் கொடுத்தவளுடைய சொல்லுதான் அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர மற்றவங்களுடைய அதற்கான கேட்க தேவையில்லை. பால் கொடுத்தவ சொன்னால்னு சொன்னா அதுக்கு எதிரான பொய்யை நிரூபிக்கிறதுக்குரிய சான்று எதுவும் நம்ம கைவசம் இல்லைன்னு சொன்னா அவன் சொல்ல கேட்டுக்கிற வேண்டியதான். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம்.
இந்த சம்பவம் வந்து புகாரியில் 88வது ஹதீஸ்லையும் 2052வது ஹதீஸு 2640 2659 2660 5105 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆள் இந்த இஹாபுங்கிற ஒரு உக்குபா என்பவர் வந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ண உடனே இன்னொரு பொம்பளை வருது, வந்து சொல்லுது, நான் உனக்கும் இந்த பொம்பளைக்கு நான் பால் கொடுத்துருக்கேங்குது. ஒரு அம்மா வந்து கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அந்த மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரையும் பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்லுது, ஒரு காலத்தில் உனக்கும் நான் பால் கொடுத்துருக்கேன்ப்பா, உன் பொண்டாட்டிக்கு நான் பால் கொடுத்துருக்குறேன், 2 பேரும் அண்ணன் தங்கச்சி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அப்போ உக்பா சொல்கிறாரு, நீ எனக்கு பால் கொடுத்த எனக்கு தெரியாது. இவருக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்கிறார், பதில் சொல்கிறாரு, நீ பால் கொடுத்த எனக்கு தெரியாது, இதுக்கு முந்தி நீ சொல்லவும் இல்லை, இப்போ திடீர்னு வந்து இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் அது என்ன சரியாக வருமானு கேட்குறாரு. கேட்டுட்டு இருந்தாலும் அவர் மனசு கேட்கல. உடனே என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அவர் புறப்பட்டு வர்றார். மதீனாவுக்கு என்ன செய்கிறாரு, வர்றார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து விளக்கு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து கல்யாணம் பண்ணிவிட்டோம், ஒரு அம்மா வந்து எங்கள் 2 பேருக்கும் பால் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கைஃப வகத் கீல, சொல்லப்பட்டுருச்சுல்லப்பா, அப்புறம் எப்படி? சொல்லிட்டாங்கல்ல, நான் தான் 2 பேருக்கும் பால் கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எப்படி சேர்ந்து வாழ்வீங்க? அதுக்கப்புறம் எப்படி அது நீங்கள் கணவன் மனைவியாக தொடர முடியும், தங்கச்சியோட வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே ஃபாரக்கஹா உக்குபா உடனே நெஞ்சார், அந்த பெண்ணை பிரிந்து விட்டார். நம்ம 2 அண்ணன் தங்கச்சி முறை வருதுமா, நம்ம வாழ முடியாது என்று அவர் பிரிந்து விட்டார். உனக்கஹத்து ஜௌஜன் கைரஹு, அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிருச்சு அப்படிங்கிற செய்தி புகாரில் நான் ஏற்கனவே சொன்ன எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால், அந்த பால் கொடுத்த ஒரு அம்மா வந்து சொன்னார்களே, ஆனால் அதை வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எப்போ ஏற்றுக்கலான்னு கேட்டால், இல்லை இந்த பொம்பளை பொய் சொல்கிறான்னு சொல்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். இவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. சும்மாச்சு ஏன் கெடுக்கிறதுன்னு சொல்லலாம் வந்துக்கிட்டு, 2 பேரும் எந்த கல்யாணத்தையும் கெடுத்து விட்டுலாமே. ஒரு பொம்பளை நினைச்சா உங்கள் 2 பேருக்கு நான் தான் பால் கொடுத்தேன்னா அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. இவ வந்து அந்த அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும், அது குறிப்பாக மக்கா ஏரியாவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், எல்லாருமே பால் கொடுக்க வெளியே அனுப்பி விட்ருவாங்க. தாய்கார்கள் பால் கொடுக்காம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதையை அப்படித்தானே, தாய்மார்கள் பால் கொடுக்க மாட்டாங்க மக்காவில். அது என்னமோ கௌரவ குறைவாக நினைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை வந்து வெளியே கிராமங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அங்கே போய் பால் கொடுத்து 2 வருஷத்துக்கு பிறகு கூட்டிகிட்டு வருவாங்க பிள்ளைய. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுனால இந்த பொம்பளை வந்து சொல்லும் பொழுது அதெல்லாம் கிடையாதுன்னு மறுக்க இயலாது. இவரை வெளியே அனுப்பி இருக்கிறாங்க பால் கொடுக்கறதுக்காக வேண்டி. அதனால எல்லா பிள்ளைகளுக்குமே இந்த மாதிரியான ஒரு பழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. குழந்தை வெளி செவிலித்தாய் மூலமாக பால் ஊட்டுதல் என்ற பழக்கம் அன்னைக்கு சர்வசாதாரணமாக இருந்ததுனால அப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பொம்பளை வந்து உங்கள் 2 பேருக்கு நான் தான் பால் கொடுத்தேன்னா உடனே கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அது எங்கள் குடும்பத்து வழக்கமே இல்லைம்மா, நாங்கள் தாய்ப்பால் தான் குடிப்போம், வெளியிலலாம் கொடுக்குற வழக்கம் இல்லைன்ட்டு போயிடலாம். அதுக்கு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அது வேறு விஷயம். ப்ரூஃப் இல்லாத ஒரு விஷயமா அந்த பொம்பளை சொல்கிறது பொய் என்று நிரூபிக்க நம்மள்ட்ட சான்று இல்லைன்னு சொன்னால் அதையே சாட்சியமாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து பிரித்து வச்சிடணும்னு விளங்குறது. அதனால இதில் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், நாம் மார்க்கம் சொல்கிற அந்த வரம்புக்கு 2 வருஷத்துக்கு உட்பட்ட எந்த குழந்தைக்காவது 5 தடவை வயிறார நம்ம ஒரு பெண்ணு பால் ஊட்டியிருந்தாங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக அவங்க தகவலை பரப்பி வச்சிடணும். ஹராம் வந்துடக்கூடாது இல்லையா? ஒரு பெண்ணு வந்து வயிறார ஒரு 5 தடவை 2 வருஷத்துக்கு உட்பட்ட குழந்தைக்கு பால் ஊட்டினா, நான் இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறது அவங்க வட்டாரம் தெரிஞ்சவங்க போனவங்க ஒரு 10 பேர் 20 பேர் சொல்லி வச்சுக்கிட்டாங்கன்னா, நாளைக்கு ஒரு என்ன பால் ஊட்டுறதுக்கும் கல்யாணத்துக்கும் மத்தியில் 20 வருஷம் 25 வருஷம் இருக்குது, தேவைப்படுது, மறந்து போயிடும், உலகத்துக்கு மறந்து போயிடும். இன்னைக்கு பால் கொடுப்போம், அவன் 25 வயசு ஆகும், அதெல்லாம் யாருக்கு யாவும் இருக்காது, யார்கிட்ட பால் குடிச்சான்னு விசாரிக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் பரப்பி விட்டுட்டோன்னு வைங்களேன், அப்போ 4 பேருக்கா தெரிஞ்சிருங்க, தெருவில் 4 பேர் தெரிஞ்சிருக்கட்டா, என்னப்பா நீ பேசுகிற, இது உனக்கு சரி வராதப்பா, உனக்கு தங்கச்சி முறை வருமாப்பான்னு சொல்லிடுவாங்க. அதனால இது மார்க்கத்தில் இப்படி ஒன்று இருக்கிற காரணத்தினால் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஹராம் நமக்கு வந்துடக்கூடாது, நம்ம சந்ததிகள் நம்ம புள்ள குட்டிகள் அது மாதிரி தப்பான முறையில் பண்ணிடக்கூடாதுன்னு யார் இப்படி செய்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணிடணும், அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பரப்பி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வராது. இதை நம்ம வந்து விளங்கிக்கிறணும். இது ஒரு சட்டம். அடுத்தது, குழந்தைக்கு பால் ஊட்டியதற்கு பிறகு இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் மார்க்க ரீதியாக, மற்றெல்லாம் தான் செய்வோம், சோறு கொடுக்கலாம் சொல்ல தேவையில்லை, சோறு கொடுப்பாங்க, கஞ்சி கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து சொல்லிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது.
குழந்தைக்குன்னு நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அதை போய் தனியாக சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. என்னென்ன மார்க்க ரீதியாக அதில் செய்ய வேண்டியிருக்கு அதை சொல்லணும். எது தப்பாக செய்கிறோமோ அதுகளை சொன்னால் போதும். இல்லைன்னா பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அம்பட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், குழந்தைக்கு செய்ய வேண்டிய விஷயம், ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அதுக்கு வந்து சுண்ணத்து பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது மார்க்கத்தில். ஹத்துனான்னு சொல்கிறோம் இல்லையா, ஹத்துனான்னு பல பகுதிகளில் சொல்லுவோம். சில பகுதியில் சுண்ணத்து கல்யாணம்பாங்க, சில பகுதியில் வெறும் சுண்ணத்து பண்ணுறாங்கம்பாங்க, சுண்ணத்து விடுறதும்பாங்க, சுண்ணத்து பண்ணுறதும்பாங்க, ஹத்துனா செய்கிறதும்பாங்க, பல விதமான பேர்கள். அப்போ இந்த சுண்ணத்து பண்ணுறதை பற்றியான ஒரு சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 காரியங்கள் இருக்கின்றன, அது இயற்கையான சுண்ணத்து. அதுக்கு பேருங்க சுண்ணத்தில் 2 சுண்ணத்தை பிரிக்கிறாங்க. இந்த 5 காரியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இது இயற்கை சுண்ணத்து, இயற்கையான சுண்ணத்து. என்ன இயற்கையான சுண்ணத்து அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து அல் ஹிதான், ஒன்று வந்து அந்த ஹத்னா பண்ணுறது, அந்த சுண்ணத்து பண்ணுறது. ரெண்டாவது வந்து ஒல் இஸ்திஹதாத், மர்மஸ்தானத்தினுடைய மயிர்களை களையுதல். ஒ நத்ஃபுல் இபுத்தி, அக்குள் முடியை நீக்குதல். ஒ தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்டுதல். ஒ கசு ஷாரிபி, மீசையை கத்தரித்தல். இந்த 5 காரியங்களும் ஃபித்ரா, அதாவது இயற்கையான சுண்ணத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது இயற்கையான சுண்ணத்துன்னு சொன்னாங்க. அது சுண்ணத்தில் இயற்கைன்னு ஒன்று இருக்குதான்னு கேட்டால், இது இயற்கையான சுண்ணத்து தான். என்ன இயற்கையான சுண்ணத்துன்னு கேட்டால், இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ராஹிம் நபி வழியாக அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டது. இப்ராஹிம் நபி வழியாக வந்த ரசூலுல்லாஹ் காலத்து மக்கள் இப்ராஹிம் நபி கொண்டு வந்த எல்லாத்தையும் மாற்றிவிட்டாங்க. இப்ராஹிம் நபி வந்து தௌஹீதை மாற்றிவிட்டாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி சொல்லிட்டு போன தௌஹீது கொள்கையை மாற்றினாங்க, காபாவை நிர்வாணமாக வளம் வந்தாங்க, எல்லா விஷயத்திலையும் ஏற்கமாக நடந்துட்டாங்க. அவங்க கூட இந்த 5 விஷயத்தை செஞ்சாங்க. இயற்கையாக இருந்தால் மாறாது பாருங்களேன். இது மட்டும் மாற முடியலை. அவங்க எல்லா தப்புகளும் நடந்து போனால் கூட இந்த 5 காரியம் கரெக்டாக சுண்ணத்து பண்ணி போடுவாங்க. அவங்களுக்கு அந்த இப்ராஹிம் நபியுடைய வழியில் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து கண்டினியூவாக அந்த செயல் வந்து அரபு சமுதாயத்தில் விடாமல் இருந்துக்கிட்டே வருது. அதே மாதிரி மீசையெல்லாம் கரெக்டாக அழகாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. காட்டு மிராடி மாதிரி இருக்க மாட்டேன், அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. மீசையை கட் பண்ணுறது, அது மாதிரி வந்து அக்குள்ள இந்த முடியெல்லாம் கரெக்டாக டயத்துக்கு எடுத்துடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அரபுகள் என்ன செஞ்சாங்க, நகம் வெட்டுறது கரெக்டாக இருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, என்னடா மொத்தத்தை இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை முழுசாக மாற்றிவிட்டாங்க, இந்த 5 மட்டும் கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்களே. இந்த 5 இயற்கை எப்படி மாறாதோ, ஒரு மனுஷனோட இயற்கை மாறுமா? இயற்கை மாறாது. அந்த இயற்கை எப்படி மாறாது, அது மாதிரி இது மாறாமல் இருக்கிறது. எல்லா காட்டு மிராண்டி தரத்தையும் செஞ்சவங்கள்ட்ட இந்த 5 மட்டும் மாறலையே, அது சுபாவம் மாதிரி ஆகிப்போச்சே அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொன்னாங்க 5 விஷயம் இயற்கை சுண்ணத்துன்னு சொல்லி. இன்னொரு அறிவிப்புல 10 விஷயம்னு கூட வருகிறது. அது பிரச்சனை இல்லை. நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த 5 காரியங்களில் ஹத்னாங்கிறது ஒன்று. ஹத்னாங்கிறது ஒரு சுண்ணத்து. அது ஆனால் கட்டாயம் கிடையாது. ஒருவர் வந்து ஹத்னா செய்யலைன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. ஆக மாட்டார். ஹத்னா செய்யலைன்னா அவர் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி கிடையாது. ஹத்னா செய்யலைன்னா பள்ளியாச பக்கம் அவர் வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஹத்னா என்பது வந்து எப்படி நகம் வெட்டுவது சுண்ணத்தான காரியமோ, அதே மாதிரி மீசையை கத்தரித்து கொள்வது எப்படி வந்து உதட்ட மூடாமல் கத்தரித்து கொள்வது எப்படி சுண்ணத்தான காரியமோ, அதே மாதிரியான ஒரு சுண்ணத்தான காரியம் இது இந்த ஹத்னா. அதுக்கு பேரே சுண்ணத்து தானே சொல்கிறாங்க. நடைமுறையில் கூட அந்த ஹத்னாவுக்கு பேரே என்னது, சுண்ணத்துன்னு தான் பேர் வச்சிருக்கிறாங்க. சுண்ணத்துனால என்ன அர்த்தம், செய்தால் அதிகமான நன்மை தரக்கூடியது, செய்யலைன்னா குற்றம் பிடிக்க மாட்டான் அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியம். அதுதான் அந்த சுண்ணத்துங்கிறது. அப்போ இந்த சுண்ணத்துங்கிறது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து இருக்கிறது. அன்றைக்குள்ள அரபுகள் பூராவுமே அபூஜஹிலிருந்து எல்லாருமே பண்ணாங்க, இது பண்ணியிருந்தாங்க. இதை இந்த சுண்ணத்து எப்போ பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பிறந்தவனை பண்ணணும், பிறந்த 7வது நாள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறாங்க, சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தால், தபரானி அவர்கள் தம்முடைய சகீருங்கிற நூல்லையும் கபீருங்கிற நூல்லையும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், ஹத்தனஹுமா லிசபஅத்தி ஐயாமின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் 2 பேருக்குமே 7வது நாள் ஹத்னா பண்ணாங்க. அங்கே தானே சட்டம் வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சால் தானே சட்டமாகும். ஹத்னா எப்போ செய்கிறது,
எத்தனை வயசுல செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸ் தபுரானியுடைய கபீருங்கிற நூல்லையும் தபுரானி அவர்கள் எழுதிய சகீருங்கிற இப்போ கபீர்னா பெரிய நூல், சகீர்னா சிறிய நூல், அந்த சிறு நூல்லையும் அவருடைய பெருநூல்லையும் என்ன எழுதியிருக்கிறாருன்னு கேட்டால் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரப்பிள்ளைங்க 2 பேருக்கும் 7ஆம் நாள் வந்து கத்னா பண்ணாங்க எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கத்தக்க ஹதீஸ் கிடையாது. ஏன் ஏற்கத்தக்க ஹதீஸ் கிடையாதுன்னு சொன்னால் முகமது பின் முத்தவக்கில் அப்படிங்கிறவர் தான் இந்த செய்தியை வந்து சொல்கிறார், சொல்லக்கூடியவராக வர்றார். இவர் வந்து பலவீனமான ஆள், இவர் சொல்வதை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. இதே கருத்தை வந்து பைஹக்கியிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தபுரானியில் 6708, பைஹக்கியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8வது வால்யூமு 324ஆம் பக்கம், ஹதீஸ் நம்பர் வந்து 17341 இதில் இருக்கிறது. இதில் எல்லாம் எல்லாத்துலேயுமே யார் வர்றா, 7ஆம் நாள் சுன்னத்தில் யார் வர்றான்னு கேட்டால் முகமது இப்னுல் முத்தவக்கில் என்பவர் தான் அதை வந்து அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவராக வர்றார். அவர் சரியான ஆள் கிடையாது, அதனால் அந்த செய்தி நம்பிக்கைக்குரியதாக இல்லை. அதே நேரத்தில் வந்து அதை விட தாண்டி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சுன்னத்து செய்திருக்கிறாங்க, அதுதான் அவங்க காலத்து வழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெயிட்டான ஆதாரபூர்வமான வேற ஹதீஸ்கள் வேற இருக்கிறது. அன்றைய அரபு சமுதாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள்கிட்ட என்ன பழக்கம் இருந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சான்று எடுத்துக்கொள்வதாக இருந்தால் புகாரி எடுத்துக்கிறேங்க. 6299 புகாரியில் 6299 என்ன இருக்குன்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய சின்னத்தாவுடைய மகன் தம்பி அவரிடத்தில் கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது நீங்கள் என்ன பருவத்தில் இருந்தீர்கள், உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது மரணிக்கும் பொழுது உங்கள் வயசு என்ன அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க, இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்குறாங்க. மிஸ்லு மன் அன்த ஹீன குபில நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் உங்கள் வயசு என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, கால அன யௌமஇதின் மக்தூனுன், நான் வந்து அன்னைக்கு ஹத்னா செய்யப்பட்டிருந்தேன். அவர் சொல்கிறார், அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற காலத்தில் எல்லாம் நான் ஹத்னா செய்யப்பட்டவனாக இருந்தேன், சுன்னத்து செய்யப்பட்டவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறாரு. ஒ கானு லா யஹ்ததினூன ரஜுல ஹத்தா யுத்ரிக, ஒரு ஆணுக்கு வந்து பருவ வயசை அடைகிற வரைக்கும் ஹத்தனை செய்ய மாட்டாங்க, அதான் வழக்கம். அப்போ நான் பருவ வயசு அடைஞ்சிருந்தேன் அவர் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் மூத்தப்போ என் சுன்னத்தெல்லாம் பண்ணியாச்சுங்கிறார். அப்போ சுன்னத்தெல்லாம் பண்ணியாச்சுன்னா 7ஆவது நாள் அர்த்தமா? இது இல்லை. அவரே விளக்கம் சொல்கிறாரு, சுன்னத்தெல்லாம் பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த பருவம் அடையும் போது தான் சுன்னத் செய்கிற வழக்கம். காணுண்டா நபித்தோழர்கள், நபித்தோழர்கள் லா யஹ்ததினூன ரஜுல யஹ்தனூன ரஜுல ஹத்தா யுத்ரிக, ஒரு ஆண் வந்து பருவத்தை அடைகிற வரைக்கும் அந்த ஹத்னா செய்ய மாட்டாங்க. 3 வயசு ஹத்னா 4 வயசு ஹத்னாவெலாம் இல்லை, அன்னைக்கு கிடையாது. அதனால் நானும் பருவ வயசு அடைஞ்சிருந்தேன், எனக்கு அந்த கட்டத்தில் ஹத்னா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இது புகாரியில் 6299 இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் வந்து இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அனபுனு அஷ்ர சினீன், எனக்கு 10 வயசு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்க. வ அன மக்தூனுன், எனக்கு ஹத்னாவும் செஞ்சு இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்போ 10 வயசில் பருவம் அடைஞ்சிருவாங்க. அந்த அந்த அரபு நாட்டுடைய எப்பத்தில் அப்படி ஆயிருக்கலாம் போல இருக்குது. அல்லது பருவம் அடைகிறதுக்கு பதிலாக விவரம் உள்ளவன் ஆகுறதுங்கிற கருத்து. அப்போ 10 வயசில் ஹத்னா பண்ணாங்க என்ற ஒரு ஹதீஸ் வந்து அகமதில் இப்னு அப்பாஸ் சொன்னதாக 2470வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதனால ஹத்னாங்கிறது வந்து என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால் அது 7வது நாள் செய்யணுங்கிறலாம் கிடையாது. அதுக்கு வயசு ரசூலுல்லாஹ் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு 10 வயசு 15 வயசு வரைக்கும்லாம் கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹத்னா பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். இந்த ஹத்னா என்ற சுன்னத்து கல்யாணம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை நாளுக்குள்ளே செய்யுங்க, 1 வருஷத்துக்குள்ளே செஞ்சுருங்க, அல்ல 7ஆம் நாள் செய்யுங்க, 15 நாளில் செஞ்சுருங்க, 15 வருஷத்தில் செய்யுங்க என்றெல்லாம் எந்த விதமான கெடுவும் நிர்ணயிக்கலை. ஆனால் அன்னைக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு, பருவம் வயசு அடைகிற கட்டத்தில் சுன்னத்து பண்ணுவாங்கன்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த வழக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரிக்கலை. அந்த வழக்கம் ஓகே, அது வரைக்கும் இருந்தால் ஓகே, அதை தாண்ட விடக்கூடாது. பருவ வயசு வரைக்கும் அந்த கெடு இருக்குன்னு விளங்கிக் கொள்ளணும். அதனால நீங்கள் குழந்தை பிறந்த அன்னைக்கே செய்கிறது நல்லதுங்கிறீங்களா, அது குற்றம் கிடையாது.
3 வயசுல செய்யணுங்கிறீங்களா? அது குற்றம் கிடையாது. அல்ல 7ஆம் நாள் தான் செய்யணும். 7ஆம் நாள் சட்டம் போடக்கூடாது எல்லாத்துக்கும், அது ஆதாரம் கிடையாது. ஆனால் 7ஆம் நாள் தான் செய்ய வசதின்னு நினைக்கிறீங்களா? செஞ்சுட்டு போங்க. 15 வயசு பருவ வயசு அடைகிற வரைக்கும் ஒரு குழந்தைக்கு சுன்னத்து பண்ணாமல் இருப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. புகாரில் அந்த ஹதீஸில் நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் என்ன வருது? நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மரணிக்கும் பொழுது சுன்னத்து பண்ணுற வயசு அடைஞ்சிருந்தேன். சுன்னத்து வந்து வயசுக்கு வந்தவன தான் பண்ணுவாங்க, பருவம் அடைஞ்சவன தான் பண்ணுவாங்க, அதான் வழக்கம் அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொன்னாங்க இல்லையா? அதை ஆதாரமாக கொண்டு நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? அதான் எண்டு. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்குது. அதனால 15, 14, 13, 12, 10, 11, 9, 8, 7, 6, 5 இந்த மாதிரி வயசுகளில் அது கீழே அது பிறந்தவனே செஞ்சு போடுறீங்களா? இன்னும் ஈஸியாக இருக்குங்கிறீங்களா? சீக்கிரம் ஆறி போயிரும்னு சொல்கிறாங்களா மருத்துவர்கள்லாம்? அப்படி செஞ்சாலும் குற்றம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணக்கூடாது? அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாத பொழுது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது. நீ 3 செய்யணும், 10 செய்யணும், 4 வயசுலாம் செய்யணும் அப்படின்னு நிர்ணயிச்சோம்னா மார்க்கத்தில் நம்ம தலையிட்ட மாதிரி ஆயிரும். அதான் விஷயமே தவிர அதுக்கு ஒரு வயசு கிடையாது. அதோட இன்னொன்று வந்து ஞாபகப்படுத்திக்கிற வேண்டி இருக்கிறது, இந்த சின்ன பசங்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது சுன்னத்து பண்ணாட்டி வராடன்னு விரட்டி விட்றாங்க. நிறைய ஊர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். சார் பாய் சுண்ணத்து அஜரத்து சுன்னத்து பண்ணாதவன் அப்படின்னு ஒரு பையன் போட்டு கொடுத்துருவாங்க. பள்ளிவாசல் இந்த ரமலானில் ஜும்மாவுக்குலாம் வரும்போது விரட்டி அடிப்பாங்க. நீ சுன்னத்து பண்ணாமல் என்னடா பள்ளிவாசலுக்குள்ளே வர்ற அப்படிம்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவர் மௌத்தா போகும்போது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகிற வருஷம் இருக்கு பாருங்க, கடைசி வருஷம், அப்போ தான் இப்னு அப்பாஸ் சுன்னத்து பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இப்னு அப்பாஸ் இரவு தொழுதான்னு வருது, ஹதீஸ் வருதுன்னு பார்க்குறோம். வீட்டில் போய் தங்கினேன், ரசூலுல்லாஹ் எழுந்து தொழுதாங்க, இடது பக்கம் நின்று வலது பக்கம் திருப்பினாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி நான் தொழுதேங்கிறாங்க. அப்படியே சுன்னத் பண்ணா போய் ஏன் தொழுறேன்னு கேட்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்து ஒரு ஜனாசா தொழுகையை நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொல்றாரு. அவர் கடைசி வருஷம் தான் அவருக்கு சுன்னத்தை பண்ணியிருக்குது. அதுக்கு முந்தி பல நிகழ்ச்சிகளில் அவர் போய் என்ன பண்ணியிருக்காரு, நான் ஜனாசா தொழுதேன் அப்படின்னு சொல்ற ஹதீஸு புகாரில் 1321 ஹதீஸா நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு சாயிப் இப்னு யஸீத் சொல்றாங்க, என்னுடைய தகப்பனார் வந்து என்னை 7 வயசுல ஹஜ்ஜி கூட்டிட்டு போயிட்டாரு, நான் 7 வயசுல ஹஜ்ஜி செஞ்சவன் அப்படிங்கிறாரு. 7 வயசுல கத்னா செய்யற வழக்கம் கிடையாது. அப்ப 7 வயசுல ஹஜ்ஜி செஞ்சாருன்னா ஹஜ்ஜில் தொழுவத்தானே செய்வாங்க முக்கியமா? மற்ற பள்ளியில் தொழுவோட காபத்துல்லாவில் தொழுவ முக்கியமான சிறப்பானது இல்லையா? அப்போ ஹஜ்ஜி செய்கிறதுக்கு 7 வயசுல அங்கே கூட்டிட்டு போயிட்டான். ஹரம் ஷரீஃபுக்குள்ளே போய் தொழுவலாம்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு சுன்னத்து முன்னாடி வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? சுன்னத்து பண்ணாமல் கூட்டிட்டு போயிருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணு, இது எங்க இருக்கு? புகாரில் 1858 1859 ஆகிய ஹதீசுகளில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குழந்தையை தூக்கி, ஒரு பையனை தூக்கி இப்படி தூக்கி காட்டி, அலிஹாதா ஹஜ்ஜுன், அல்லாஹ்வுடைய இந்த பையனுக்கு ஹஜ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஹஜ்ஜுக்கு அந்த பையனை கூட்டிட்டு இருந்துச்சு அந்த அம்மா, மகனை, சின்ன பையனை, இந்த பையனுக்கு ஹஜ் இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆமா நாம் வலிக்கு ஹஜ்ருன், அவனு ஹஜ் செய்யட்டும், கூலி உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது எங்க இருக்குன்னா முஸ்லீம்ல 2377, 2378, 2379. எதுக்கு இந்த விவரங்களை சொல்றோம்னு கேட்டா, நம்ம சமுதாயத்தில் வந்து இந்த சுன்னத்து பண்ணுதல் கண்டிப்பாக செய்யணும், வலியுறுத்தப்பட்ட சுன்னத், சந்தேகம் கிடையாது. அது வந்து தொழுகைக்கு தடுக்கிற விஷயம் கிடையாது, அது நோன்பை தடுக்காது. ஒருவர் இஸ்லாத்தில் சேர வர்றாரு, நீ சுன்னத்து பண்ணா தான் சேர முடியும், இந்த வரவன் நிறுத்தி விட்டுறக்கூடாது, அப்படிலாம் செய்கிறாங்க. சுன்னத்துங்கிறது வலியுறுத்தி சொல்லணும். இன்னும் ஒரு வகையில் நான் தெளிவாக சொல்வதாக இருந்தால், தாடியை வலியுறுத்தின அளவுக்கு கூட இது வலியுறுத்தல், அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளதுதான் இது. இஸ்லாத்துக்கு வர்றவர் தாடி நீங்கள் சட்டம் பண்ணுங்களும் பார்ப்போம். அப்போ தாடி வலியுறுத்துகிற அளவாவது கொஞ்சம் கூடுதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த வலியுறுத்தின அளவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாடிக்கு வலியுறுத்தின அளவை விட கத்தனாவுக்கு வலியுறுத்தின அளவு குறைவு. அதனால நீங்கள் அதை என்னவாக்க கூடாது, அது செய்யணும். தாய் தந்தையர்கள் வந்து குழந்தைக்கு சுன்னத்து செய்யணும், பருவ வயசாரையருக்குள்ள செய்யணுங்கிறதெல்லாம் ஓகே. அதே நேரத்தில் வந்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்கள்கிட்ட போய்கிட்டு நீ செஞ்சாதான் இஸ்லாத்தில் இல்லாட்டி ஓடி போன்னு சொன்னால், சுன்னத்து செய்யாட்டி ஒருத்தர் வந்து நிரந்தர நரகத்துக்கு போயிட மாட்டார். இஸ்லாத்தில் ஏற்றுக்கலான்னு நிரந்தர நரகத்துக்கு போயிடுவார். அப்போ நீ நிரந்தர நரகத்துக்கு போப்பான்னு அவனை விரட்டி விடுற மாதிரி என்ன செய்கிறாங்க, நீ சுன்னத்து பண்ணலையா இங்கே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து பெரிய பாரதூரமானது. அவராக விளங்கி எத்தனை பேர் பரம்பரை முஸ்லீம் சொல்லிக்கிட்டு 1000 ஹராம செய்யலாம். அவன் ஒரு சுன்னத்து விட்டவனாக இருந்தால் உங்களுக்கு என்னங்கிறான். அவன் விளங்கி அல்லாஹ்வுடைய மறுமையுடைய அச்சம் வரக்கூடிய நேரத்தில் அவன் செய்வான்.
அதை ஒரு ஷர்த்தாக கண்டிஷனாக போடுவது என்பது வந்து மார்க்கத்தில் அப்படி வலியுறுத்தப்படலை. அதே நேரத்தில் பெற்றோர்கள் வந்து குழந்தைக்காக இதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த சுன்னத்துங்கிறதுக்காக வேண்டி நம்ம நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன், சுன்னத்துங்கிறதுக்காக வேண்டி நம்ம நடத்துகிற விழா, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. சில பகுதிகளில் சுன்னத்து கல்யாணம்னு சொல்லி சின்ன பசங்களை குதிரைகளை ஏற்றி விட்டு ஊர்வலம் விட்டு அன்னைக்குன்னு புத்தாடை எடுத்து பயங்கரமான அதுக்குன்னு ஒரு செலவு, கடுமையான முறையில் செலவழித்து ஒரு கல்யாணம், இன்னும் சொல்ல போனால் ஒரு திருமணம் 10 திருமணத்திற்கு உரிய பட்ஜெட் ஒரு சுன்னத்து கல்யாணத்துக்கு போட்டவர்களையெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறோம். அதை வந்து ஒரு சுன்னத்து கல்யாணம் நடத்துவதற்காக வேண்டி பெரிய பெரிய பாடகர்களையும் இசையமைப்பாளர்களையும் அழைத்து வந்து கச்சேரி நடத்தி ஒரு சின்ன பையனுக்கு சுன்னத் செய்வதற்காக வேண்டி இப்படியெல்லாம் நடத்திய செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சுன்னத்துங்கிற ஒரு விழாவா? அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா? அதுக்கு ஒரு விருந்து இருக்குதா மார்க்கத்தில்? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பேரப்பிள்ளைக்கு எப்போ சுன்னத்து பண்ணாங்க என்பதற்கு ரெக்கார்டு இல்லைல்ல? ஏன் ரெக்கார்டு இல்லை? ஃபங்க்ஷன் இல்லை, ரெக்கார்டு இல்லை. ஊரறிய உலகறிய செஞ்சிருந்தார்களே ஆனால் அது அறிவிக்கப்பட்டிருக்குமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சிரிப்பாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிரிக்கும் பொழுது எத்தனை பல்லு தெரியும்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க விரல் எப்படி இருக்கும், நகை எப்படி இருக்கும், அப்படி ஒன்று எத்தனை நரைமுடி இருக்கும், அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்களை பற்றி இருக்கிறது அவ்வளவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க குடும்பத்தில் நடந்த கத்னா வந்து இத்தனாம் தேதி நடந்துச்சு, நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம், எங்களெல்லாம் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்குதா? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டு கத்னா பண்ணிச்சு எடுத்துக்காட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹிஜ்ரி எத்தனையில் எந்த மாதத்தில் கத்னா சுன்னத்து பண்ணாங்கன்னு காட்ட சொல்லுங்க பார்ப்போம். காட்ட முடியாது. அதுக்காக பண்ணலன்னு அர்த்தமா? பண்ணினாங்க, ஆனால் காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியலை? ரகசியமாக செய்யப்பட்டிருக்கிறது, அதுவும் தெரியல. அது ஊரறிய உலகறிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, செய்யலை. என் பையனுக்கு சுன்னத்து பண்ண போகிறேன் பேரனுக்கு அப்படின்னு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லியிருந்தா கூட அது இன்னைக்கு ஹதீஸ் நூல் ரெக்கார்டாக இருக்கும். ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தா கூட, ஒரே ஒரு ஆளை கூப்பிட்டு இன்னைக்கு தான் பேரப்பிள்ளைக்கு சுன்னத்து பண்ண போகிறேன், அதில் நேற்று என் பேரப்பிள்ளைக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசனுக்கு இத்தனை வயசுல பண்ணினாங்க, ஹுசைனுக்கு இத்தனை வயசுல பண்ணினாங்க என்று அது ஒரு ரெக்கார்டில் வந்திருக்கும். அப்போ ரெக்கார்டு இல்லை, இப்போ 7ஆம் நாள் சுன்னத்து பண்ணாங்கிறது சரியில்லாத செய்தி, அது நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அப்போ இத்தனாம் தேதி தான் வந்து சுன்னத்து பண்ணினாங்க, இந்த வருஷத்தில் பண்ணினாங்க என்பதற்கு எந்த ரெக்கார்டும் கிடைக்கல என்று சொன்னால் என்ன அர்த்தம்? விழா இல்லைன்னு அர்த்தம், அது ஃபங்க்ஷன் இல்லைன்னு அர்த்தம், அதுக்காக வேண்டி பெரிய பட்ஜெட் போட வேண்டியதுன்னு அர்த்தம். இன்னைக்கு சமூகத்தில் பார்க்குறோம், பல சமுதாய தொண்டு இயக்கங்கள் எல்லாம் இலவச ஹத்னா முகாம் நடத்துறாங்க. ஹத்னா செய்வதற்கு இலவச ஹத்னா முகாம் நடத்த போறோம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏன் தெரியுமா? ஹத்னாவை ஒரு பெரிய பணக்காரனுக்குரிய பட்ஜெட்டை ஆக்குனதுனால தான். ஹத்னாவை அதுக்குரிய ஒரு சிம்பிளான முறையில் செய்யறதுன்னு ஆக்கியிருந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் அது செய்ய முடியுமே. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயில் செய்கிற ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டு பல்லாயிரக்கணக்கான ரூபாயில் செய்யணுங்கன்னு ஆக்கிட்டோமா இல்லையா? அப்போ இது ஏழைகள் இருக்கிறாங்க, சமுதாயத்தில் இல்லாதவங்க இருக்கிறாங்க, நம்ம செய்யக்கூடிய ஆடம்பரங்கள் அவங்கள பாதிக்கும் அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாமல் இதுக்காக வேண்டி ரொம்ப பெரிய அநியாயங்கள் இப்போ ஓரளவு குறைஞ்சிருக்கிறது. ஒரு காலத்தில் அநியாயங்கள் விடிய விடிய அந்த பையனை போட்டு தெருவால ஊர்வலம் அழைச்சிட்டு போய் ஊரில் ஏற்றி தங்க நகையை போட்டு அப்படி பண்ணி ஆமாம் அப்பா சுபானல்லா கோட்டு போட்டு சூட்டு போட்டு இதெல்லாம் பண்ணி அவங்க இந்த சுன்னத்து கல்யாணங்கிறத பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் இல்லாதது. அது ஒரு விழாவாக நடத்தக்கூடாது. அதுக்கு ஒரு விழாவோ, அதுக்கு ஒரு விருந்தோ, அதுக்கு ஒரு அஜரத்தோ, அதுக்கு ஒரு ஃபாத்தியாவோ, அதுக்கு ஒரு சடங்கோ ஒன்றும் கிடையாது. யார் அழகான முறையில் செய்வாங்களோ அந்த காலத்தில் வந்து அதுக்குன்னு செய்வதற்கு சில பேர் ஊருக்கு ஊர் இருப்பாங்க, அவர்கள் மூலமாக செய்தாங்க. இன்றைக்கு அதை விட நன்றாக செய்யக்கூடிய மருத்துவர்கள் வழியாக செய்கிறீங்களா, செஞ்சுட்டு போங்க. அவங்கள வச்சு தான் செய்யணுமே தவிர அந்த யார் நல்லா செய்வாங்களோ அவங்கள வச்சியோ அல்லது டாக்டர்களை வச்சு அவங்க தான் அதுக்கு தேவையே தவிர இதை செய்வதற்கு ஊர் பிரமுகர்களோ முக்கியஸ்தர்களோ ஜமாத்தார்களோ உலமாக்களோ பெரியார்களோ விருந்துகளோ விழாக்களோ விசேஷங்களோ புத்தாடைகளோ ஆடம்பரங்களோ தோரணங்களோ எதுவும் தேவை கிடையாது. அவங்கள சிம்பிளாக செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு மேட்டராக என்ன வரணும், இந்த ஹத்னாங்கிறது வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த இப்போ நம்ம நடத்தக்கூடிய மாதிரியான முறையெல்லாம் ஹத்னாவில் இல்லை. அதனால் அவங்கவுங்க வீட்டில் வச்சு அந்த யார் செய்வார் அவரை வச்சு கூப்பிட்டு செஞ்சுட்டு போயிடணும். இது வந்து ஹத்னா சம்பந்தமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய அடுத்த விஷயம். இன்னொன்று, சில பகுதிகளில்
அதாவது இப்போ காயல்பட்டினம் போன்ற இந்த கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு கத்தனான்னு பண்ணி விட்டுறாங்க. பெரிய கொடுமை, மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. இட்டு கட்டப்பட்ட தவறான ஒரு ஹதீஸின் அடிப்படையில் பெண்களுக்கு வந்து அவர்களுக்கு முக்கியமான ஒரு அவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பகுதியை வந்து வெட்டி எறிஞ்சிடுறாங்க. அது வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அது வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல். அது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. பொய்யான ஒரு ஹதீஸின் அடிப்படையில் அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து அபூதாவுதுல 4587வது ஹதீஸில் இருக்கிறது. அபூதாவுது சொல்லி போடுறாரு லைசஹோபில் கவி, இது வந்து சரியான செய்தி இல்லை அப்படிங்கிறாரு. முகமது பின் ஹஸ்ஸான்கிறவர் வந்து இதை சொல்லக்கூடியவராக வர்றாரு. அவர் மஜ்ஹூல்னவர், யார் என்றே தெரியாதவர் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி முஸ்னத் அகமதுங்கிற நூல்லையும் 19794வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஃபத்துல் பாரியில இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் யாரு இது சொல்லக்கூடிய ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் வந்து ஏற்கத்தக்க ஆள் கிடையாது அப்படின்னு வந்து இப்னு ஹஜர் போன்றவர்கள் ஃபத்துல் பாரி 10வது வால்யூமில் 341ஆம் பக்கத்தில் சொல்கிறாங்க. இன்னும் ஏராளமான அறிஞர்கள் இது நிராகரிச்சிருக்கிறாங்க. இதை வந்து மதுஹபில் சொல்லப்பட்ட மதுஹப் கிதாபில் எழுதி வச்சிருக்காங்கிறதுனால இப்படி ஒரு கொடுமையை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது வரைங்கன்னு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆம்பளை பிள்ளைக்கு வந்து ஹத்னா மாதிரி பொம்பளை பிள்ளைக்கும் ஒரு விழா நடத்தணும்ல. ஆம்பளைக்கு ஹத்னா பண்ணி போடுறாங்க, பொம்பளை பிள்ளைக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஹத்னாவுக்கு பதிலாக அவங்க பருவம் அடைவாங்க இல்லையா, பருவம் அடைஞ்ச உடனே அதுக்குன்னு ஒரு விழா, அதுக்குன்னு ஒரு விசேஷம், அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு சடங்கு, அதுக்குன்னு ஏராளமான மூட்டிய பழக்க வழக்கங்களை எல்லாம் சமூகத்தில் கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணு வந்து பருவ வயசை அடையுதல் என்பது அது ஒரு விழா கொண்டாடுற விஷயமா இஸ்லாத்தில்? அதுக்கு ஏதாவது சடங்குகள் உண்டுமா? அப்படி ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறாங்களா? இது இப்போ சில விஷயங்களுக்கு லைஃபான பலவீனமான ஹதீஸ் இருக்குன்னு சொல்கிறோமே, அப்படியான ஒரு ஹதீஸாச்சு இதுக்கு இருக்குதா? கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் இது ஒரு காட்டு மிராணித்தனம்ன்றலாம். அப்படி எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது. பொம்பளை பிள்ளை பருவ வயசு அடையும் பொழுது அதுக்கு ஃபங்க்ஷன் நடத்துறது, அதுக்குன்னு விழா நடத்துறது, அதுக்குன்னு பத்திரிக்கை நடத்துறது, அதுக்குன்னு விருந்து வைக்கிறது, அதுக்குன்னு எல்லாரும் போய் பயங்கரமாக போய் உலகத்தில் நடக்காத ஒரு நடந்த மாதிரி நினச்சி கொண்டு அதை பார்க்கறதுக்காக போகிறது, படையெடுத்து போகிறது, இதுகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகத்தில் இல்லாதது. அவங்களுடைய அவங்க நேரடி பயிற்சி பெற்ற சஹாபாக்களிடத்தில் காணப்படாது. நபிகள் நாயகம், நான் கேட்குறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்துருந்தான். ஜைனபு, ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, இப்படி 4 பொம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் கொடுத்துருந்தான். நான் கேட்குறேன், இந்த 4 பொம்பளை பிள்ளைங்களில் 4 பேர் எப்போ வயசுக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராலையும் சொல்லல. 4 பேர் எப்போ வயசுக்கு வந்தாங்க, எந்த வயசுக்கு வந்தாங்கன்னு கேளுங்க பார்ப்போம். ஜெயினப் எப்போ வந்தாங்க யாருக்கும் தெரியாது. ருக்கையா அதான் தெரியாது. உம்மு குல்சூம், ஃபாத்திமா தெரியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பொம்பளை பிள்ளை இருந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் வயசுக்கு வந்ததற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர் அறிய உலகறிய ஒரு விசேஷமோ விழாவோ ஒரு அறிவிப்போ செய்திருந்தார்களே, ஆனால் அதற்கு அதில் வந்திருக்கும்ல, நாங்கள் ஃபாத்திமா நாயகி வயசுக்கு வந்த பிறகு நாங்கள் புடவை எடுத்துக்கொண்டு அவரை பார்க்குவதற்காக போனோம், அவர்களுக்கு அந்த பரிசை வாங்கி கொண்டு போனோம், அவர்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுவதற்காக போனோம், அவர்களுக்கு அதை செய்வதற்காக போனோம், இதை செய்வதற்காக போனோம். ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. எப்போதாங்க தெரியாதுங்க. ஏன் தெரியல? விழா இல்லை தெரியல, ஃபங்க்ஷன் இல்லை தெரியல, யாருக்கும் சொல்லலை தெரியல. வயசுக்கு வந்தாங்கன்னா வாப்பாக்கும் மாக்கும் தெரியும், அதை முடிஞ்சு வச்சுக்கத. அவங்க தாய் தந்தையருக்கு தெரியுமே தவிர இதை வந்துக்கிட்டு ஊரில் உலகத்தில் போட்டுக்கிட்டு பெரிய பயங்கரமான ஒரு இதாக்கி மென்டலாக அந்த வயசுக்கு வந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி என்னமோ ஒரு பயங்கரமான பாரதூரமான ஏற்பட்டுருச்சுன்னு ஒரு பீதியை உண்டாக்கி, இதுகளெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இது எதனால உண்டாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டால், சில சமுதாயங்களில் இந்த மொய் வாங்குற ஒரு வழக்கம் இருக்குதுங்க. மொய்னா என்ன தெரியுமா? அதாவது ஏதாவது நல்லது கெட்டதுக்கு போய் அதுக்கு ஏதாவது எழுதிட்டு வர்றது, கொடுத்துட்டு வர்றது. இப்போ என் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் வர்றீங்க, எனக்கு 1000 ரூபா எழுதிட்டு போயிடுவீங்க. இதுக்கு அன்பளிப்பு கிடையாதுங்க. இது உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் வரும் பொழுது நான் அதை ரிப்பீட் பண்ணி திருப்பி தரணும், வழங்குதா? அது மாதிரி செய்யணுங்கிறது தான் மொய்ங்கிறது. காசு கொடுத்தா பிரச்சனை இல்லை, பொருள் கொடுத்தவன் செத்தான். நமக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் நம்ம வாங்கி தந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் கல்யாணம் வரும்போது அதே ஜாமான் வந்து 2000 ரூபாயா இருக்கும். 50 ரூபாய்க்கு அவங்க நமக்கு ஒரு முறை செஞ்சுருப்பாங்க, ஒரு பொருள் ஒரு குடம் வாங்கி தந்திருப்பாங்க. நம்ம அந்த குடத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன வரும்? 2000 ரூபா இப்போ அதுக்கு அடக்கமாகும்.
பல மடங்கு அதிகமாக போயிருக்கும். நொந்து நூலாகி போய் நம்ம கொண்டே அதை வாங்கி கொண்டே கொடுக்கணும். இதுக்கு பேர் மொய். அப்போ இந்த மொய்ன்றவனை என்ன பண்ணாங்க, மொய் நிறைய கலெக்ட் பண்ணுறாங்க, நிறைய நிகழ்ச்சி வேணும். விளங்குதா? அவங்க வீட்டில் நாலு பேருக்கு நம்ம செஞ்சுருப்போம். நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 4 பேர் எப்படி வசூல் பண்ணுறது? அப்போ என்ன பண்ணணும், மூக்கு குத்துறதுக்கு ஒரு விழா, காது குத்துறதுக்கு ஒரு விழா, வயசுக்கு வந்ததுக்கு ஒரு விழா, கல்யாணத்துக்கு ஒரு விழான்னு சொன்னா தான் அந்த 4 பேருக்கு 4 தடவை செஞ்சதை 4 தடவை கலெக்ட் பண்ண முடியும். புல்லு நிறைய இருக்கிறவன் நிறைய கலெக்ட் பண்ணிடுவான். அப்போ கொஞ்சமாக இருக்கிறவன் என்ன பண்ணான்னு கேட்டால் அதை வசூல் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இதையெல்லாம் விழாவாக்கணும். அதை நம்ம ஆளுக்கும் காப்பி அடிச்சு என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு மொய் மார்க்கத்தில் உண்டா? மொய் கூடாது. மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல் ஆயுது ஃபில் ஹிபத்தி கல் கல்பில்லதி யகி சும்மா யாவுது. கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறவன் வாந்தி எடுத்து சாப்பிடுகிற நாய்க்கு சமமானவன். ரசூல் வாந்தி எடுத்துட்டு அதையே சாப்பிடுவது. நம்ம கக்கி போட்டு அதை சாப்பிடுவோமா? அந்த கக்கி போட்டு சாப்பிட்ற நாயும் சரிதான், கொடுத்ததை போய் எதிர்பார்த்து கேட்குறவனு சரிதான். நம்மளை முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அன்பளிப்புன்னா அன்பாக கொடுத்துட்டு வரணும். அவன் நமக்கு செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. இன்னும் வரக்கானம் அவன் நமக்கு தரலையே அப்படிங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது. தரக்கூடாதுன்னு அந்த மாதிரி கொடுப்பதற்கு பேர் தான் அன்பளிப்பு. கொடுத்தா நமக்கு திருப்பி முறை செய்வாங்க. அது பிந்தி ஒரு காலத்தில் பேங்கில் போடுற சேமிப்பு மாதிரி வரும்னா அதுக்கு பேர் அன்பளிப்பா? நீ கொடுத்து திருப்பி வாங்குறேன்னு அர்த்தம். அப்போ இஸ்லாத்தில் மொய் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாயோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு சொல்றாங்கன்னு சொன்னா அது கடுமையான குற்றம்னு தெரிகிறது. கேவலமான ஒரு செயல், ஹராமான ஒரு செயல். அப்ப கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குதல் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்க ஏன் மொய் வாங்குவதற்காக அவர்கள் உண்டாக்குன செயலை நீங்க எதுக்கு செய்யணும்? முஸ்லிம் வீடுகள் எதுக்கு இது செய்றீங்க? அப்ப பெண்கள் பருவ வயசை அடைகிறார்கள்னு சொன்னா அடைஞ்சிட்டு போறாங்கன்னு விட்டுருணுமே தவிர இதை ஒரு சடங்காக்கி என்ன ஆகுதுன்னு கேட்டா, உன் வீட்டுல பொம்பளை பிள்ளை சடங்கானவுன்னா புடவைங்க, அதுவும் பட்டு புடவைங்க அதுவும் எடுத்துக்கிட்டு உன்னாந்து கொடுக்கணும். இருக்கு, நீ கொடுத்துருவ. நாளைக்கு அவன் வீட்டில் ஆகும்போது நான் இப்படி என் வசதி நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? ஏன் நான் திருப்பி செய்யணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு சுமை, அது ஒரு கடமையாக்கி விட்டு நம்ம போய் ஒரு பொண்ணுக்கு போய் வயசுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஏதாவது எடுத்து கொடுத்தா நம்ம வீட்டில் பொண்ணு வயசுக்கு வரும்போது அவங்க ஒன்றா தரணும்ல? அப்படி தானே எதிர்பார்க்குறீங்க? அப்போ வசதி இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் நல்ல முறை கிடையாது. இதுக்கெல்லாம் போய் நீங்கள் ஆரம்பிச்சு வைக்கிற இந்த ஒரு பழக்கம் சமூகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. வட்டி வாங்க வைக்குது, கடன் வாங்க வைக்குது, அவன் ரொம்ப கஷ்டப்பட வைக்குது, பொய் சொல்ல வைக்குது. அவனை எஸ்கேப்பாக ஓடி போயிடுவான். வயசுக்கு கொஞ்சம் கேள்விப்பட்டவனே ஒரு 3 மாதம் கிட்ட போயிட்டு வந்துடுவோம், இதுக்கு 5000 ரூபாய் 10,000 நம்ம எங்கே போகிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் பார்க்குறோம். அதனால இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே தவிர இதுக்காக வேண்டி பூ பெய்தல், புனித நீராட்டு விழா, அது இதுன்னு போட்டு அந்த மாதிரிலாம் பத்திரிக்கை நடத்தி அதுக்கு ஒரு விழா நடத்தி அது மாதிரிலாம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வழிமுறையை நமக்கு உண்டாக்கி தரல. அடுத்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், குழந்தைகளுக்கு காது மூக்கு குத்துதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது. எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறது. தமிழ் சமுதாயத்தில், தமிழக மக்கள் மத்தியில் எல்லா மதத்தவர்களையும் இப்படி ஒரு காது குத்துதல் என்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. சில சமுதாயங்களில் ஆம்பளை பிள்ளைக்கும் சேர்த்து குத்துற பழக்கம் இருக்கிறது. சில சமுதாயத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கு மாத்திரம் குத்தக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இந்த காது மூக்கு குத்துறதை பொறுத்த வரைக்கும் அரபு சமுதாயத்திலாம் காது மூக்கு குத்துற பழக்கம்லாம் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. உலக நாட்டில் அமெரிக்கா, பிரிட்டன்லாம் மக்கள் வாழ்கிறாங்களாம் காது மூக்கு குத்திட்டு இருக்காங்க. ஒரு நினைக்கிற அதான் அழகாம். காது மூக்கு ஏன்பா குத்துறீங்க? நாங்கள் அழகுக்காக அந்த காது குத்துறோம், அழகுக்காக தான் மூக்கு குத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உலகத்தில் நம்ம தமிழ் மக்களை தாண்டிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே காது குத்துற இந்தியாவில் கூட இப்போ அந்த அளவுக்கு ஜாஸ்தி கிடையாது. நம்ம நாட்டை கடந்து சைனாவுக்கு அங்கே எங்கெல்லாம் போயிட்டீங்க, சைனா நம்ம நாட்டை விட அதிகமான மக்கள் தொகை இருக்குது. அங்கே உள்ள பொம்பளைலாம் காது குத்திட்டா இருக்கிறாங்க. உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு வழக்கத்தை நம்மளாம் உண்டாக்கி வச்சுக்கிட்டு அதுதான் அழகுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கிறோம்னு கேட்டால், அப்படி பார்த்து பழகணும், அது அழகாக தெரியும். பழக்கம் தானங்க காரணம். ஒரு விஷயத்தை பார்த்து பழகிட்டோம்னு சொன்னால் அது நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியும். முத பார்க்கறதுக்கு வெறுப்பாக இருக்கிற ஒன்று கூட அதுவே அப்படியே பழகி போச்சுன்னு சொன்னால் என்னவாயிரும், அது ஒரு அழகானதாக தெரிஞ்சு போயிடும். அதை நம்ம விளங்கிக்கிறணும். அதனால அழகுக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா? இது குறித்து மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு திருமறை குர்ஆனில் அப்படி அதுலேருந்து எடுத்துக்கொள்வோம். 4வது அத்தியாயத்தில் 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், இப்லீஸை அல்லாஹ் வெளியேற்றுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தெல்லாம் கெடுத்து முடிச்சோன்னு வெளியேற்றுறான். வெளியேற்றும் பொழுது நான் வழி கெடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் கொடு, எனக்கு சீக்கிரம் மௌத்து கொடுத்துறாத,
எல்லாருக்கும் 50-60 வயசு மூத்தாக்குற மாதிரி ஆக்கிறாம எனக்கு கேம நாள் வரைக்கும் டைம் கொடுத்தேன்னு சொன்னால் நான் வந்து இவங்க எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அல்லாவும் சரின்னு சொல்லிட்டான். அப்போ இப்லீஸ் வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்கிறான், ஒல உதில் அன்னகும், நான் அவர்களை வழிகெடுப்பேன், ஒலவு மன்னி என்னகும், அவர்களுக்கு தவறான ஆசை வார்த்தைகளை கூறுவேன், ஒல ஆமுர் அன்னகும், அவர்களுக்கு தப்பான கட்டளைகளை இடுவேன், ஃபலை பத்தி குன்ன ஆதானல் அனாம், அவர்கள் கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள். அது மாதிரி இருண்ண ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய அந்த கோலத்தை, அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்தையே மாற்றி அமைப்பார்கள், அதை நான் செய்ய வச்சிருவேன் அப்படின்னு இப்லீஸ் சொல்றான். நான் போய் என்ன பண்ணுவேன்னா ஆசை வார்த்தை காட்டுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன். கடைசியில் என்ன செய்வாங்க என்று கேட்டால், அல்லாஹ்வாகிய நீ என்ன கோலத்தை வச்சிருக்கிறாயோ அந்த கோலத்தையே மாற்றும்படி நான் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒமை எத்தகிதி ஷைத்தான வலியன், ஷைத்தானை யார் உற்று நண்பனாக ஏற்றுக்கொள்கிறானோ ஃபக்கத் ஹசிர ஹுஸ்ரான முபீனா, அவன் தெளிவாக நஷ்டமடைந்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இந்த கோலத்தை மாற்றுறது என்பது, இறைவன் எந்த கோலத்தில் நம்மை படைத்திருக்கிறானோ அந்த கோலத்தில் மாறுதல் செய்வது என்பது ஷைத்தானின் தூண்டுதலால் நடக்கிறது. அதை செய்கிறவன் பெரிய நஷ்டம் அடைந்து விட்டான் என்று இந்த வசனம் சொல்கிறது. இன்னும் பல வசனங்கள்ல வந்து என்ன சொல்லி, இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிற பார்த்து விட்டு இந்த காது மூக்கு குத்துவது பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்திற்கு நம்ம வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, காது மூக்கு குத்துவதை பற்றி அறிந்து கொள்வதற்காக 4வது அத்தியாயம் 119வது வசனத்தை முதல்ல நம்ம பார்த்தோம் நேற்று. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், ஷைத்தான் வந்து நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தை என்று கேட்டால், நான் வந்து அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன், நான் கட்டளை இடுவேன். அப்படி கட்டளை இடும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், என் சொல்ல கேட்டு கால்நடைகளை அந்த காதை அறுத்து விட்டுருப்பாங்க பாருங்க, கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள். கால்நடை காது அறுக்கிறது நான் இது ஆதாரமாக காட்டலை, கால்நடையினுடைய காதுகளையும் அறுப்பார்கள். ஃபலையுகையிருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய அந்த கோலத்தை, அல்லாஹ் நம்ம எந்த கோலத்தில் படைத்திருக்கிறானோ அந்த கோலத்தையும் மாற்றி விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தான் சொல்லி இது நடக்குதுங்கிறான். சொல்லிவிட்டு யார் ஷைத்தானை வந்து பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தெளிவாக வழிகட்டு விட்டான், நஷ்டப்பட்டு விட்டான் என்றும் அல்லாஹ் சொல்றான். அது ஒரு வசனம். அதுக்கு அடுத்தது 23வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதனை படைத்ததை பற்றி சொல்றான். எப்படி படைக்கிறான்? சும்மா ஹலக்கனன் நுத்ஃபத அலக்கத்தன், விந்து துளியா இருக்கிறதை சினை முட்டையாக நம்ம ஆக்குகிறோம். ஹலக்குனல் அலக்கத்த முழுகத்தன், சினை முட்டையாக இருப்பதை சதை கட்டியாக நாம் மாற்றுகிறோம். ஹலக்குனல் முழுகத்தை இலாமன், அந்த சதை கட்டியாக இருப்பதை எலும்பாக மாற்றுகிறோம். இப்போ கசவுனல் இல்லாமல் அஹ்மா, எலும்புக்கு சதையை அணிவிக்கிறோம். சும்மா அன்சனா ஹல்கன் ஆகர், பிறகு வேறொரு படைப்பாக, இப்போதான் வேற படைப்பு வருது, மனுஷன்கிற படைப்பு, பிறகு வேறொரு படைப்பாக அவனை மாற்றுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைக்கிறதுலேயே அழகானவன் அல்லாஹ், பாக்கியமிக்கவன். படைக்கிறதுல அவன் தான் அழகா படைக்கிறவன். அவன் படைச்ச படைப்புல நீங்க குறை காண முடியாது. அழகா படைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? யார் யாருக்கு என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்தெந்த படைப்புக்கு எப்படி எப்படி அங்கே அவயவங்கள் அமையணும், எல்லாத்தையும் அழகா செய்கிறது நான் தான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இப்போ நான் என்ன கேட்குறோம்னு கேட்டால், நம்ம பார்க்குறோம் ஆம்பளைன்னா ஆம்பளைக்குன்னு ஒரு தனியான ஒரு தோற்றம் இருக்குது, பெண்ணுன்னா பெண்ணுக்குன்னு ஒரு தனியான அவங்களுக்குன்னு உள்ள உடல் அமைப்பு இருக்கிறது. அதை எல்லாம் அழகாக தேர்ந்தெடுத்து படைச்சிருக்கிறான். ஆணுக்கு தேவையான வித்தியாசங்களை எல்லாம் ஆணுக்கு வச்சிருக்கிறான், பெண்ணுக்கு தேவையான வித்தியாசங்களை எல்லாம் எல்லாம் பெண்ணுக்கு வச்சிருக்கிறான். இப்போ இந்த காதில் வந்து ஒரு துவாரம் இருப்பது தான் அழகு என்று இருந்தால், பொம்பளையை படைக்கும்போது அப்படி எல்லாம் படைப்பான்ல. இல்லை, ஒரு ஆள் 2 ஆளுக்கு உள்ள தப்பு மிஸ்டேக்காக வந்தால் சரி பண்ணிக்கிற விஷயம் வேற. ஒரு ஆளுக்கு பல்லு இப்படி நீட்டி இருக்கு, அதை போய் கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் அப்படி இல்லாததுனால இது வந்து குறைந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பொம்பளைக்காச்சும் ஒரு ஓட்டுடலாம் படைக்கல இல்லை. அப்போ அது நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், படைச்சவங்க வந்து ஒரு ஓட்டையை போட்டு படைச்சிருக்கலாம்ல, இது என்ன படைப்பு, இந்த பொம்பளைக்கு இது இருந்தால் தான் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க. பொம்பளைக்கு காதலையும் மூக்களையும் ஒரு துவாரம் இருக்குன்னு அல்ல, அதை வந்து மிஸ் பண்ணிவிட்டான், நாங்கள் அதை கரெக்ட் பண்ணுறோங்கிறீங்க.
எல்லாருக்கும் செய்றீங்க. அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அஹ்சனுல் ஹாலிகீன், படைப்பதிலே நான் தான் அழகானவன், அழகா படைக்கிறவன் நான் தாங்கிறான், அதுலேயும் குறை கண்டுபிடிக்கிறது நாங்க, அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இந்த காது குத்துதல் என்பதனால வரக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி 23வது அத்தியாயம், இது 23:14 இருக்குது. அடுத்து 23:17 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா குன்னா அனில் ஹல்கி காஃபிலீன், படைப்பினங்களை பற்றி நாம் கவனக்குறைவாக இருந்து விடவில்லை, எல்லாம் கேர்ஃபுல்லாக தான் படைச்சிருக்கணும். ரொம்ப ஏனாதானு ஊட்டி தள்ளிட்டு போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால், ரொட்டி சப்பாத்தி போடுறவங்களுக்கான ஒரே மாதிரியாக இருக்கு, என்னதானு விட்டு பல மாதிரி டைப்பில் போடுவோம். அப்படி நான் பண்ணுறது இல்லை, எல்லாம் அழகாக கவனித்து இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். படைப்புகளை விட்டு கேர்லெஸ்ஸாக, காஃபிலின்னு சொன்னால் கேர்லெஸ்னா அது அலட்சியமாக கவனக்குறைவாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இல்லை, நான் கவனத்தோடு தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு 23:17 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 25வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஹலக குல்ல ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் அவன் படைத்து கத்தரஹு தக்தீரா, அதை அளவிட்ட வேண்டிய விதத்தில் அளவிட்டு படைத்திருக்கிறான். அதான் அளவு, அதான் அளவு. அதுக்கு மேல படைப்புல ஒன்றும் தேவை கிடையாது. நான் என்ன படைச்சிருக்கிறேனோ அதுதான் கரெக்ட், அதுக்கு மேல ஒரு கரெக்ட்லாம் ஒன்றும் பண்ண இயலாது. கத்தரஹு தக்தீரா, அதை திட்டமிட்டு அளவிட்டு படைத்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய சிபத்தா சொல்றான். திட்டமிட்டு அளவிட்டு நான் படைக்கிறேன். என்னென்ன உனக்கு ஆம்பளைக்கு மீசையை வச்சா அதான் அழகு, பொம்பளைக்கு மீசை வைக்கலன்னு அதான் அழகு அப்படின்னு நான் அளவிட்டு படைத்திருக்கிறேன். 25:2 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் 30வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்துக்கு எந்த மாற்றுதலும் கிடையாது, கூடாதுங்கிறான். லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ் இன்னும் சொல்ல போனால் ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ அலைஹா, எதன் மீது அல்லாஹ் அமைத்திருக்கிறான் அந்த இயற்கை அமைப்பை சொல்லிவிட்டு, அந்த இயற்கை அமைப்பிலே லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹல்கில, அல்லாஹ்வுடைய வடிவமைப்பில் எந்த மாறுதலும் இல்லை, கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப மனுஷனுக்கு யார் யாருக்கு என்னென்ன அமைப்புல நான் படைத்திருக்கிறேனோ அதான் சரி, அதுல எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லி, லாலிக்க தீனுல் கையும், இதான் நேரான பாதை, நீ செஞ்சுக்கிட்டு நேரான பாதை இல்ல. உலாக்கின் அக்ஸரன் நாசில், இதுக்கு சொன்ன மாதிரி இருக்கு, உலாக்கின் அக்ஸரன் நாசில் ஆயாலமூன், நிறைய பேர் இது தெரியாம இருக்கிறாங்கிறான், நிறைய பேர் செய்யறாங்கல்ல, அதுக்கு சொன்ன மாதிரி இருக்கிறது. அப்ப இதான்ப்பா நேரான பாதை, நான் படைச்சிருக்கிற அமைப்புல நீ குறகானாதப்பா, நான் யார் யாருக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் அழகாத்தான் நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். 30வது வசனத்துல. அதே மாதிரி 37வது வசனத்துல 125வது வசனத்துல அல்லாஹ் தனக்கு சொல்லும் பொழுது, ததஊன பஅலன், பஅலுங்கிற ஒரு சிலையை நீங்கள் வணங்குகிறீர்களா, ததரூன அஹ்ஸனல் ஹாலிகீன், அழகான முறையில் வடிவமைக்கக்கூடியவனை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா என்று ஒரு நபி அந்த மக்கள்கிட்ட கேட்டதை 37 125 சொல்றான். அவனுக்கு பேர் அஹ்ஸனுல் ஹாலிகீன், அழகா படைக்கிறவன். 54 49 எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், ஒவ்வொரு பொருளையும், பொம்பளை உள்பட, காது உள்பட, குல்ல ஷைஇன், ஒவ்வொரு ஆளுன்னு கிடையாது, காது மூக்கு உள்பட ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய அளவோடு வடிவோடு திட்டத்தோடு தான் படைத்திருக்கிறோம், பிளானோட படைச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் 54 49 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 64வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஒசவ்வரக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வடிவம் தந்தான், அல்லாஹ் உங்களுக்கு வடிவம் தந்தான், வடிவம் தந்தான்னு மட்டும் நிப்பாட்டிக்கிறல, ஃபஅஹ்ஸன சுவரக்கும், உங்கள் வடிவத்தை அழகுற அமைத்திருக்கிறான். அல்லாஹ்வாகிய நான் தாண்டா உனக்கு இந்த வடிவத்தை தந்திருக்கிறேன், அந்த வடிவத்தையும் அழகுற அமைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். 64வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொன்னு கேட்கிறான் அல்லாஹ் 67:14 கேட்கிறான், அலா யஅலமு மன் ஹலக், படைச்சவனுக்கு தெரியாதா, நீங்க எங்களை குறை காண்றீங்களான்னு அர்த்தம் கேட்கிறான் அல்லாஹ். படைப்பை சொல்லி காட்டி கேட்கிறான், அலா யஅலமு மன் ஹலக், படைத்தவன் அறிய மாட்டானா, வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் நுணுக்கமானதையும் அறியறவன், உள்ளத்தில் உள்ளதையும் அறியக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மா கர்ரக 82வது அத்தியாயம் 6-7 வசனங்கள்ல சொல்றான், மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீமில்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக, உன்னை படைத்தான், ஃபஸவ்வாக, அதை சீராக படைத்தான், ஃபஅதலக, இன்னும் அதை செம்மைப்படுத்தினான். அப்ப சீராக செம்மையாக இந்த வார்த்தையெல்லாம் அடைமொழி கொடுத்து உன்னைய படைச்சான் அப்படிங்கிறான். 95வது அத்தியாயத்தில் ஒத்தி நீண்டு வருவீங்களா, அந்த அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான்,
லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனுஷனை அழகான வடிவத்தில் நம்ம படைச்சிருக்கிறோம். மனுஷனுக்கு நான் கொடுத்துருக்கிற வடிவம் இருக்குது, அதுதான் அழகு. நான் என்னத்தை கொடுத்துருக்கிறேனோ அதுதான் அழகு, அதுக்கு மிஞ்சி ஒரு அழகான வடிவம் கிடையாது. இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். குர்ஆனுடைய வசனங்களை வச்சு பார்க்கிற நேரத்தில் நம்ம அந்த காது மூக்கு இதெல்லாம் நம்ம குத்துறது என்பது எதுக்கு குத்துறோம்? அழகுக்கு. அது இருந்தால் தான் அழகு, தேவைன்னு குத்துறோம். ஏதோ ஒரு ஆளுக்கு ஒரு காரணத்தை குத்துனா அது ஒரு விஷயம். ஏதோ ஒரு நோய் இருக்குது, அந்த இடத்துல குத்துனா அந்த நோய் போகுங்கிற அது மாதிரி மருத்துவம்னா அது விதிவிலக்கு. நாம என்ன பண்றோம்னு கேட்டா, எல்லாருக்கும் பொம்புலன்னா காது தான் குத்தி ஆகணும். அது எந்த அளவுக்கு குத்தணும்? அதுக்கு ஒரு விழா நடத்தி குத்தணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி குத்தணும். அது தேவை, அது முக்கியமான சடங்கு, முக்கியமான ஷரத்து, முக்கியமான பரல், முக்கியமான மார்க்கத்தில் ஒரு அம்சம் அப்படின்னு நினைத்து கொண்டு குத்துறமே. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா பொம்பளைகளுக்கும் குத்துறோம்னா என்ன அர்த்தம்? இது இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய செயல் சரியில்லை. ஏன்னா அவ்வளோ பேருக்கு இந்த தேவையாக இருக்கிறது, எல்லாருக்கும் வேணும்னு விட்டு வச்சிருக்கிறான். இது என்ன, இது அநியாயமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியா ஒரு குற்றம் சுமத்துதல் அதில் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் சஹீஹுல் புகாரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 4886, 5931, 5939, 5943, 5948 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸ்களில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒல் முத்தஃபல்லிஜாத்தில் ஹுஸ்னி அல் முகையிராத்தி ஹல்கல்லா, அழகுக்காக, நல்ல அழகுக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், பற்கள் இருக்குல்ல, இந்த பற்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காதான். அந்த காலத்தில் ஒரு காலத்தில் ஒரு பார்வை அழகுக்கு, அந்த காலத்தில் உள்ள பார்வை என்னன்னா பல்லுக்கு மத்தியில் ஒரு இடைவெளி இருந்தால் தான் அழகு அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு. பற்களுக்கு மத்தியில் அழகுக்காக வேண்டி அந்த இடைவெளி விடுகிறார்களே அந்த பெண்களையும் அல் முகையிராத்தி ஹல்கல்லா, அல்லாஹ் படைச்சிருக்கிற அந்த வடிவத்தை மாத்துறாங்களே அந்த அழகுக்காக வேண்டி, அழகுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாற்றி அமைக்கிற பெண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார், லஅனல்லாஹ், அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியில நான் ஏற்கனவே சொன்ன எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, நம்ம அந்த காது குத்துறது, மூக்கு குத்துறது என்பது அழகுக்காக வேண்டி குத்துறது என்பது ஒரு தேவைக்கு குத்துறது, மருத்துவ குணம் இருக்குங்கிறதுக்காக ஒரு ஆள் 2 ஆள் குத்துறது, அதெல்லாம் குற்றம் கிடையாது. அல்லது ஒரு ஆளுக்கு இப்படி காது இப்படி வளைஞ்சு போச்சு, அந்த காதை கரெக்ட் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணோம்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய படைப்புல குறை காண்றது கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய படைப்பு நம்ம காட்டுறான், 600 கோடி மக்களையும் கண்ணு முன்னாடி காட்டுறான், அதான் கரெக்ட். இது ஒன்று நோய், எப்படி வயிற்று வலி வந்தால் மருந்து சாப்பிட்றோம் அது மாதிரி இது ஒரு நோயின்னு எடுத்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு பல்லு இப்படி நீட்டிட்டு போச்சு, இது இப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய அழகான பல்லு தான் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறான், அதை கொஞ்சம் கம்பி போட்டு அதை கரெக்ட் பண்ணுறோமா, அது குற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அது நோயை கரெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பில் குறை சொல்றதுக்கு வராது. எது குறை சொல்லிட்டு வரேன்? எல்லாருக்கும் பண்ணுறது, எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னா அப்ப எல்லாரும் பண்ணுனாங்கன்னா அல்லாஹ் செஞ்சு தப்புன்னு அர்த்தம். அல்லாஹ் பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டான், நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால இந்த காது மூக்கு அந்த இடத்துல ஒரு துவாரம் இருப்பது அவசியம் என்றோ அது பெண்ணுக்கு அழகு என்றோ இருக்குமையானால் அதை அல்லாவே செஞ்சிருப்பான். எதையோ செஞ்ச ரப்புல் ஆலமீனுக்கு இது பெரிய மேட்டரா, அப்படி ஒன்று சேர்த்து படைச்சா இன்னும் இயற்கையாக அழகா இருந்திருக்குமே. அதனால அது அது கிடையாது, அது போடுறதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது இல்லை. ஆனால் என்ன அதில் சொல்லுவாங்கன்னு கேட்டால், புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு ஹதீஸ் தான் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கும். 98வது புகாரியில் 98, 964, 1431, 1449, 5883 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக ஒரு செய்தி திரும்ப திரும்ப அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெருநாள் தொழுதாங்க. தொழுதுட்டு பெண்கள் பகுதியில் போய் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு சொன்ன பயான் அவங்களுக்கு எட்டலை. உடனே என்ன செஞ்சாங்கன்னா பெண்கள் பகுதியில் போய் நின்று அவங்களுக்கு ஒரு பயான் சொற்பொழிவு நிகழ்த்தினாங்க, தர்மஞ்செய்யை பற்றி வலியுறுத்தினாங்க. அப்போ தர்மத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தின உடனே பிலால் துண்டை ஏந்திக்கிட்டு பெண்கள்கிட்ட வசூல் பண்ணுறாரு, தர்மம் பொதுவான காரியங்களுக்கு அள்ளித்தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பெண்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அதை கையில் உள்ள வளையல் மோதிரம் எல்லாத்தையும் அள்ளி போட்டாங்கன்னு சொல்லும் பொழுது காது வளையத்தையும் போட்டார்கள் வருது, ஒரு வாசகம் வருது. என்ன வருது? காது வளையத்தையும் போட்டார்கள். வளையலை போட்டாங்க, மாலையை போட்டாங்க, மோதிரத்தை போட்டாங்க, காது வளையத்தையும் போட்டார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இது புகாரியில் இவ்வளோ இடங்கள்லாம் இருக்கிறது.
இந்த ஒன்று தான் என்ன இருக்குது ஆதாரமாக வைத்துக்கொண்டு காது வளையத்தை போட்டிருக்கிறாங்கல்ல, அப்போ காது குத்தி இருக்கிறாங்கல்ல, காது குத்துற போய் தானே காது வளையத்தை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. காது கண்டிப்பாக காது வளையம்னா அதுக்கு சான்ஸ் இருக்குது, குத்தாம கூட வேற மாதிரி கூட போட்டிருக்கலாம், இப்படி தான் போட்டாங்க கூட சொல்ல முடியாது, வேற ஏதாவது அப்படி மாற்ற கூட ஏதோ ஒரு செஞ்சிருக்கலாம், அது நமக்கு விளங்கலை. இதுக்கும் சான்ஸ் இருக்குது, இப்படி போட்டு இப்படி ஒரு வளையத்தை மாட்டி இருந்தாங்க என்று சொல்வதற்கும் சான்ஸ் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன அழகுக்கா இப்படி கோலத்தை மாற்றக்கூடாதுங்கிறது, அல்லாஹ் அழகா தான் படைச்சிருக்காங்கிறது, அல்லாஹ் படைச்ச அழகுதான் லா தப்தீல ஹல்கில்லா, அல்லாஹ் படைச்சிருக்கிற கோலத்தை மாற்றக்கூடாது என்று சொல்வது, இதுக்கெல்லாம் எதிராக இது வரும் பொழுது ரெண்டையும் இணைத்து இதையும் மறுக்காம அதையும் மறுக்காம ரெண்டுக்கு நடுவில் இருந்து நம்ம ஒரு விளக்கம் காண்பதாக இருந்தால் எந்த விளக்கம் சரி? ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முந்தி அந்த காது மூக்கு குத்தப்பட்டு இருக்கும், அவங்க வளையத்தை மாட்டியிருப்பாங்க, அதை ரசூலுல்லாஹ் தடுக்கலை. இப்போ எத்தனை பெண்கள் காது குத்திருக்கிறாங்க, குத்துணும் குத்தியாச்சு போட்டாச்சு, புதுசாக குத்துனா தப்பு, குத்தப்பட்டுச்சு ஆல்ரெடி குத்தி இருக்குதா, அதுக்கு ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக சொல்வதாக இருந்தால் ஏற்கனவே இந்த சட்டங்கள் தெரிவதற்கு முன்னாடி காது மூக்கு குத்தி இருந்தார்களேயானால் என காது வளையத்தை எடுத்து போடுறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. இன்னும் காது வளையம் போடுறீங்க, காதை நீங்கள் அடைச்சிட வேண்டியதானே, எடுத்தனால தூந்து போயிடும். காது கொஞ்ச நாளைக்கு போடாமல் இருந்தோம்னு சொன்னால் அதையும் இயற்கை நடந்து பாருங்க, நம்ம வலுக்கட்டாயமாக தான் அதை பண்ணுறோம், கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் போடாமல் இருந்தால் அந்த ஓட்டை மறைஞ்சு போயிடுது. அல்லாஹ் வந்து அப்படி தான் இயற்கையை படைச்சு வச்சிருக்கிறான். அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அறிவுரையும் சொல்லாமல் காது வளையத்தை கழட்டி போடும்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ காது வளையத்தை கழட்டி போட்டதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஏற்கனவே குத்தி இருந்தால் குத்தலாங்கிறதுக்கு ஆதரவாது, குத்துனதை வந்து நீங்கள் மூட வேண்டிய தேவையில்லை, மூடுற அவசியம் கிடையாது. குத்துன குத்தி விட்டீங்க, அது அவங்க அத்தா அம்மா செஞ்சு விட்டாங்க, அதுக்கு அது அவங்க அந்த அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றி அமைச்சிட்டாங்க, விட்டுற வேண்டியதான். நீங்கள் போட்டுக்கலாம், மூக்கு குத்தி இருக்கிறவங்க மூக்கில் போட்டுக்கலாம், அது குற்றம் ஆகாது, அது தடை செய்ய முடியாது. பெறக்கூடிய புள்ள வட்டியில் குத்தாதீங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதுக்கு உரிய மரியாதையும் கொடுக்குறோம், அதுக்கு உரிய மரியாதையும் கொடுக்குறோம். இதை ஏற்றுக்கிட்டு அதை மறுத்தோம்னாலும் தப்பாக போயிடும், அதை ஏற்றுக்கிட்டு இதை மறுத்தாலும் தப்பாக போயிடும். ரெண்டையும் ஏற்றுக்கிறதுக்கு உள்ள வழிமுறை என்ன? இதை மாதிரி அழகுக்காக இப்படி செய்யக்கூடாது என்றதையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் அறிவிக்கப்பட்டிருக்கல. பாத்திமா நாயை கூப்பிட்டு காதை குத்துனாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்குதா? ஜைனபு குத்துனாங்கன்னு இருக்குதா? உம்மு குல்சும் குத்துனாங்க, ருக்கையா குத்துனாங்க, ஆயிஷா நாய் அன்னைக்கு தான் காது குத்தி விட்டாங்க, இன்னாரு குத்துனாங்க, இப்படி ஏதாவது அறிவிப்புகள் கிடைக்கிறதா? அப்படி செஞ்சாங்க என்பது கிடைக்கல. ஜாஹிலியா காலத்தில், அறியாமை காலத்தில் இத்தனை விஷயங்களை பண்ணியிருப்பாங்க, அந்த நிலையில வந்து இஸ்லாத்தை தழுவி இருப்பாங்க. அதை ரசூலுல்லாஹ் வந்து குத்துனா குத்தியாச்சு கொடுங்க, இனிமேல் செய்யாதீங்க, இனிமேல் செய்யாது நேரடியாக இல்லை காது குத்தாதீங்கன்னு சொல்லப்படலை. இதெல்லாம் காது குத்துறது உள்பட எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கிறதுனால நம்ம பேணுது. எல்லாம் கேட்டானா மறுமையில், ஏப்பா நான் தான் உன்னை அழகாக படைச்சிருக்கேன்னு ஏன் அதில் போய் குறை காண்றீங்க, என்னுடைய படைப்பில் எதுக்கு நீங்கள் வந்து குறை காண்றீங்க நல்லா கேட்டான்னு சொன்னால் அது வந்து ஒரு பிரச்சனையாக நமக்கு ஆகிரும். இதை ஒரு விளங்கிக்கணும். அடுத்தது வந்து இது முடிஞ்சிருச்சு காது குத்துதல்ங்கிற. அப்புறம் இப்போ குழந்தைகளுக்கு நகை நட்டு போடுறது, குழந்தைகளுக்கு வந்து ஆம்பளை பிள்ளைக்கு வளர்க்குறோமா இல்லையா? ஆம்பளை பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சில தங்க நகைகளும் மோதிரமும் அதுவும் இதெல்லாம் போட்டு விட்டுறாங்க. இப்படி போட்டு விடுற நேரத்தில் என்ன நினச்சிட்டு போடுறாங்கன்னு கேட்டால், அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தானே, அதுக்கு எந்த சட்டமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க. அதனால் இந்த குழந்தைகளுக்கு நகை நட்டு போடுற விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி தங்க அணிகிறதை பற்றி பேசிட வேண்டியதான். அது பெரிய ஆள் சின்ன ஆள் எல்லாத்துக்கும் உள்ள விஷயம்தான். தங்க நகையை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க மோதிரம் அணிவதற்கு எங்களுக்கு தடை போட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் யார் சொல்றா? பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை தடுத்தார்கள் என்று பட்டியல் போடும் பொழுது, வனஹானா அன் தஹத்துமி தஹபி, தங்க மோதிரம் போடுவதை விட்டும் எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது புகாரியில். ஒரு ஹதீஸ் தான் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. 6235, 1239, 5175, 5635, 5650, 6222 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. தங்க மோதிரம் போடக்கூடாதுன்னு தடை. அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த தடை தங்க மோதிரம் போடக்கூடாதுங்கிற தடை எங்களை தடுத்தார்கள் வருது. இந்த எங்கள்ங்கிறது வந்து பொதுவாக டோட்டல் சமுதாயத்தை குறிக்குமா அல்லது ஆம்பளையில கருத்தில் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸ் இருக்கிறது.
சுனன் நசையில 5055 நிறைய நூல்கள் இந்த ஹதீஸ் வருகிறது. அதெல்லாம் அறிவிப்பாளர்கள் சரியில்லாமல் இருக்கிறது. இந்த நசையில் வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர்கள் கரெக்டாக இருக்கிறாங்க. 5055வது ஹதீஸில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகத ஹரீரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டு துணியை எடுத்தார்கள். ஃபஜஅலஹு ஃபி யமீனிஹி, அது தம்முடைய வலது கையில பிடித்து கொண்டார்கள். வஅகத தஹபன், தங்கத்தை எடுத்தார்கள். ஃபஜஅலஹு ஃபி ஷிமாலிஹி, அதை இடது கையில வைத்துக் கொண்டார்கள். வைத்துக் கொண்டு சொன்னார்கள், சும்மா கால இன்ன ஹாதானி ஹராமுன் அலா துக்குரி உம்மத்தி, இந்த ரெண்டும் என் சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஹராம். தங்கத்தையும் எடுத்தாங்க, பட்டையும் எடுத்தாங்க, ரெண்டையும் எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரெண்டும் என் சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஹராம். ஆண்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது என்று சொன்னாங்க. அப்ப தங்க மோதிரம் போடக்கூடாது என்பது யாருக்குரிய சட்டம்? ஆம்புளைக்கு உரிய சட்டம். ஆம்புளைங்க தங்க மோதிரம் போடக்கூடாது. தங்க நகைகளும் டோட்டலாக தங்க செயின், தங்க காப்பு, தங்கத்தில் வாட்சி செயின், அது மாதிரி போடுறது, இதெல்லாம் போடுறது கூடாது. தங்க கண்ணாடி ஃப்ரேமும் இதுகள்லாம் தங்கத்தில் கோல்டு கலர் தங்கம் கிடையாது, மஞ்சளாக இருக்குன்னு கேட்டக்கூடாது. அது முலாம் பூசிக்கிறது, அது தங்கம் கிடையாது. அப்போ தங்க கலரில் அதை கிழிட்டு போடலாம். தங்கத்தை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தங்கம் கூடாது. ஆண்கள் தங்க மோதிரம் போடுறது, தங்க நகை செயின் போடுறது, வளையல் போடுறது, இதுகள் எதுவுமே ஆண்கள் போடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த நகை அந்த மோதிரம் போடுறதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு விரலையும் போடக்கூடாதுன்னு தடுத்துருக்குறாங்க. மோதிரம் போடுறது வெள்ளி மோதிரம் போட்டாலும் சரி, அல்லது பொம்பளைங்க தங்க மோதிரம் போட்டாலும் சரி, மோதிரம் போடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு விரலையும் தடுத்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு விரலே, ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும். அப்படின்னு சஹீஹ் முஸ்லீம்ல 3911வது ஹதீஸ் இருக்கிறது. நஹானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தடை போட்டார்கள். அன் தஹத்தம ஃபீ இஸ்பஇ ஹாதிஹி வ ஹாதிஹி, இந்த விரல்லையும் மோதிரம் போடுவதை தடுத்தார்கள். எந்த விரல்ல? ஃபஅௌமா இலல் உஸ்தாத், நடுவிரலையும் ஒல்லத்தி தலிஹா, அடுத்த விரலையும் காட்டி சொன்னார்கள், இந்த விரல்லையும் மோதிரம் போடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிற வேண்டியது, ஆண்கள் தங்க மோதிரத்தை எந்த விரல்லையும் போடக்கூடாது. வழங்குதா? அது பொதுவாக மோதிரமே தங்கத்தில் எதுவும் அணியக்கூடாது ஆண்கள். சரி, வெள்ளி மோதிரம் போடலாமான்னா அது போட்டுக்கலாம். ஆம்பளை பிள்ளை போட்டுக்கலாம், பெரிய ஆம்பளையும் போடலாம், சின்ன பிள்ளையும் போட்டுக்கலாம். பொம்பளைங்க என்ன செய்யலாம்? தங்க மோதிரமும் போட்டுக்கலாம். அப்படி மோதிரம் போட நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டு விரலை தவிர்த்துக்கிறேன்னு, ரெண்டு கையிலுமே, ரெண்டு கையிலும் இருக்கும்ல, இந்த ரெண்டு விரல்லையுமே தவிர்த்து கொள்ளணும். அப்போ நடு விரல்லையும் ஆட்காட்டி விரல்லையும், அது நல்லா தெரியுது. ஏன்னு கேளுங்களேன், இந்த தங்க மோதிரம் போட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த விரலை காட்டுவா, அப்படி அது தங்கம் தெரியணுமா, இதில் தான் மண்டக்கணம்லாம் வரும். என்கிட்ட மோதிரம் இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி அது அடிக்கடி அதை காட்டி அந்த பெருமையெல்லாம் அடிப்பாங்க வளருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க, அதுக்கு தான் நானா சொல்ற அந்த காரணத்தை அவங்க தடுத்துட்டாங்க. இந்த விரலையும் போடக்கூடாது, ஆம்பளையும் போடக்கூடாது, பொம்பளையும் போடக்கூடாது. ஆம்பளை வெள்ளி மோதிரம் போடக்கூடாது, தங்க மோதிரம் எந்த விரலையும் போடக்கூடாது, மற்றவங்க போட்டுக்கலாம். இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். அடுத்தது இந்த தங்க மோதிரம் வெள்ளி மோதிரம் போடுற விஷயம் இருக்குல்ல, இந்த மோதிரங்களை என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், குழந்தைகளுக்கு போடுறது தப்பு இல்லை தானே. ஆம்பளை குழந்தை, இப்போ குழந்தைக்கு தான் வர்றோம், இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மறுபடியும் நம்ம குழந்தைக்கு வரணும். இப்போ குழந்தைகளுக்கு ஆம்பளை பிள்ளையா இருக்குது, ஆம்பளை பிள்ளைக்கு தங்கத்தில் ஒரு செயினை போடலாமா? அது என்ன பருவ வயசு அடைஞ்ச பிறகுதான சட்டத்திட்டம்லாம் இருக்கிறது.